சுருக்கமா கண்டு எழுதுறது. ஓகே. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா பிள்ளைகள், சுருக்கம் வந்து நம்ம மேலோட்டமா பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல பிள்ளைகள். கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சுருக்கம்னா என்னன்னே தெரியாம இருக்கு. சரியா? அப்ப அதுல எடுத்துக்காட்டுகள், பொன்மொழிகள், அந்த அலங்காரங்கள் இருக்கு தானே? சரி, அடைமொழிகள் அதெல்லாம் நீக்கின பிறகு அப்படியே அதெல்லாம் நீக்கி வெட்டி விட்டு மிகுதியா இருக்கிறத எழுதுறத நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல பிள்ளை. அது நம்மளோட சொந்த மொழி நடையில எழுது. சரியா? அது கிரகித்தல் பயிற்சி ஒண்ணு. சுருக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரகித்தல். நம்மளோட மைண்ட் ஒர்க் பண்றது. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எப்படி நம்ம அந்த விஷயத்த உள்வாங்கி நம்மளோட மொழி நடையில எப்படி நம்ம வெளிப்படுத்துறோமோ அதுதான் சுருக்கம். சரியா? அப்ப நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா, இப்ப சுருக்கம் தொடர்பா சில விஷயங்கள நம்ம பார்த்துட்டு வருவோம். சரியா? சுருக்கத்துல என்னென்ன அனுசரிக்கணும், எத எத விடணும். சரியா? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஓகே. ஓகே. ஸ்கிரீன் விளங்குதா? ஸ்கிரீன் விளங்குதோ? சார். ஓகே. சுருக்கம். பாருங்க, விரிவாக எழுதப்பட்டுள்ள ஒரு விடயத்தை அதன் பொருள் கெடாதவாறு, தொடர்பு குறையாதவாறு, குறைந்த சொற்களில் தமது சொந்த மொழி நடையில் எழுதுவது சுருக்கம் எனப்படும். கேட்க மாட்டாங்க. சுருக்கம் என்றால் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா புரிந்து கொள்ளணும். பாருங்க, சுருக்கம் என்றால் விரிவாக எழுதப்பட்டுள்ள ஒரு விடயத்தை. சரியா? உங்களுக்கு வந்து ஒரு 45 சொல் கொடுக்கப்பட்டிருந்தா, 45 சொல்ல சுருக்க வேண்டியது இருந்தா, கிட்டத்தட்ட 130 சொல் கிட்ட இருக்கும் உங்களுக்கு. அந்த உரைப்பகுதி, கொடுக்கப்பட்ட உரைப்பகுதி. அதை 3ல் 1 பங்கா நீங்க சுருக்கணும். 3ல் 1 பங்கா சுருக்கணும். சரி, அதுதான் விடயம். அதன் அடிப்படையில விரிவாக எழுதப்பட்டுள்ள ஒரு விடயத்தை, ஒரு விஷயத்தை விரிவா எழுதியிருப்பாங்க. அதை விவரிச்சு எழுதியிருப்பாங்க. சரியா? அந்த விடயத்தை அதன் பொருள் கெடாதவாறு, அது என்ன சொல்லியிருக்கோ அதை அது என்னது, அதை கெடாதவாறு, தொடர்பு குறையாதவாறு. சரி, இப்ப நம்ம சுருக்கத்தை வாசிக்கிறோம், அந்த உரைநடை உங்களுக்கு கொடுத்த உரைநடை பகுதியை வாசிக்கிறோம். அப்ப இதுல ஒன்றுக்கொண்டு என்னது, இதை வாசிச்சாலும் சரி, அதை வாசிச்சாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சரியா? குறைந்த சொற்களில் தமது சொந்த மொழி தான் ரொம்ப முக்கியம். தமது சொந்த மொழி நடையில், நம்மட சொந்த மொழி நடையில் எழுதுவதுதான் சுருக்கம்னு சொல்றோம். அதுல உள்ளது அப்படியே எழுதுறது இல்ல. அதுல உள்ளது அப்படியே எழுதுறது இல்ல. இப்ப நம்ம பார்ப்போம், உதாரணமா சொல்றோம் அந்த பிள்ளைகள். இப்ப நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம். சரியா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்கு ஒரு ஒன் டே மேட்ச் பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒரு 50 ஓவர் மேட்ச் பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? சொல்லுங்க. டிவில பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? சாதாரணமா சொல்லுங்க, சும்மா கெஸிங்ல. பேசுங்களே, சும்மா சொல்லுங்க, எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒன் டே அப்படின்னா ஒரு நாள்னா, ஒரு நாள் அதை காலையில ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட் 8 9 மணி ஆகும் அது முடிய. அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து செலவழிக்கிறோம். ஹைலைட்ஸ் ஹைலைட்ஸ் பண்ணுவாங்க தானே? அதுல ஹைலைட்ஸ்னா என்ன? ஹைலைட்ஸ்னா கிரிக்கெட் மேட்ச்ல ஹைலைட்ஸ்னா என்ன? பேசுங்க. என்ன ஹைலைட்ஸ்? ஸ்கோர் ஃபேரிங்கள். முக்கியமான சந்தர்ப்பங்கள், முக்கியமான தருணங்கள். ஒரு விக்கெட் போனதா இருக்கலாம், அல்லது எனது 6 அடிச்சதா இருக்கலாம், 4 அடிச்சதா இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி முக்கியமான தருணங்களை வந்து நம்ம என்ன செய்யலாம்? பாக்குறது. அது எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஒரு ஹைலைட்ஸ் பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு 3 தொடக்கம் ஒரு 5 நிமிடத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடலாம்? பாத்துடலாம். முக்கியமான தருணம், மெச் உட்காந்து மெச் பார்க்க வேண்டிய நிலைமை கூட இல்ல. ஹைலைட்ஸை பார்த்தா முக்கியமான தருணங்கள் விளங்கிடும். மெச் பார்த்த மாதிரி தான். அதே மாதிரி தான் ஒரு செய்தி வாசிக்கிறோம், செய்தி பார்க்குறோம். செய்தி 20 நிமிஷம் போகும். ஆனா நம்ம என்ன தலைப்புச் செய்தி எவ்வளவு நேரத்துல போகும்? அது 1 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் தலைப்புச் செய்தி. அப்ப தலைப்புச் செய்தியில உள்ளதை விரிவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அப்ப செய்திங்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரைப்பகுதி. நீங்க அதோட தலைப்பு செய்தியத்தை நீங்க என்ன செய்யணும்? ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். விளங்குதா? இப்ப அதன் அடிப்படையில என்னென்னத்தை நம்ம வந்து அனுசரிக்கணும், என்னென்னத்தை விடணுங்கிறத நம்ம தெளிவு இல்லாம போகக்கூடாது எக்ஸாம். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில சுருக்கத்தின் பண்புகள். மூலப்பகுதியின் கருத்து சிதைவின்றி அமைதல். மூலப்பகுதிங்கிறது எது? என்ன மூலப்பகுதினா எது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி. அதுல கருத்து சிதைவின்றி, அதுல உள்ள விஷயங்களை என்னது சிதையக்கூடாது. வேற ஒரு கருத்தை எழுதி கொடுக்கூடாது. அதுல உள்ளதே தான் எழுதணும். நம்ம மொழிநடை மட்டும் தான் வித்தியாசமா பண்ணணுமே ஒழிய, அதுல உள்ளதான் எழுதணும். அதுல என்னத்தை சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம என்ன அதோட சாரத்தை நல்ல நல்ல மைண்டுக்கு எடுத்து எழுதணும். சொந்த மொழி நடையில் அமைதல், அது ரொம்ப முக்கியம். சொந்த மொழி நடையில் எழுதுதல். தெளிவுற கூறுதல், என்னது தெளிவா சொல்லணும். சரியா? தெளிவா சொல்லணும். அது என்ன செய்யணும்? ஒரு கோர்பா இருக்கணும். சரியா? ஒரு வசனம் அமைக்கிறாங்க என்ன அடுத்த வசனத்துக்கும் அதற்கு அடுத்த வசனத்துக்கும் தொடர்பு இருக்கணும். சரியா? அந்த மாதிரி இருக்கு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்ப விளங்கும். நமக்கு ப்ராக்டிஸ் பண்றது உங்களுக்கு நான் தாரேன். இப்ப சுருக்கம் எழுதும் படிமுறைகள்.
முதல்ல என்ன செய்யணும்? வாசித்தலும் கிரகித்தலும். வாசிங்க ஒரு ஆள் அந்த முதல் பந்தியை வாசிங்க. வாசித்தலும் கிரகித்தலும் கீழே இருக்காத வாசிங்க. உரைப்பகுதியை பலமுறையாவது வாசித்து கிரகித்து தலைமை கருத்தை தலையங்கமாக இட்டு சார்பு கருத்துக்களை உபதலையங்கமாக்கி குறிப்பு எழுதி கொள்ள வேண்டும். முதலாவது பிள்ளை நேரடியா சுருக்கத்துக்கு போக கூடாது, குறிப்பு எழுதணும். எக்ஸ்ட்ரா தாள் வாங்கி என்ன செய்யணும்? குறிப்பு எழுதணும். அப்ப உரைப்பகுதியை பல முறையாவது வாசித்து, சரியா? ஒரு உரைப்பகுதியை கூட நேரடி ஃபர்ஸ்ட் தடவை வாசிக்கையில நமக்கு என்ன செஞ்சாது? விளங்காது. இப்ப 2வது தடவை வாசிக்கணும். சரியா? அப்ப 2வது தடவை வாசி விளங்கிட்டா ஓகே. அப்படியே இல்லாட்டி 3வது தடவை வாசிக்கணும். சரியா? அதுக்குன்னு வாட்சி கொண்டே இருக்கக்கூடாது. எக்ஸாம் முடிகிற வச்சும் ஒரு 2-3 தடவைக்குள்ள என்னது வாட்சி விளங்கிக் கொள்ளணும். விளங்கினா தான் நம்ம அதை என்ன செய்யலாம்? சொந்த மொழியிடையே கொண்டு வர இயலும். அப்ப உரைப்பகுதியை பலமுறையாவது வாசித்து கிரகிக்கிறது என்னது? அது நல்லா மைண்டுக்கு எடுக்கணும். தலைமை கருத்தை தலையங்கமாகிட்டு அதுல என்னத்தை இந்த ஒட்டுமொத்த சுருக்கத்துல என்னத்தை சொல்ல வந்திருக்காங்க அதை தலையங்கமா நம்ம இடணும். இதுல நம்ம எக்ஸ்ட்ரா தரலாம். இது இந்த விஷயம் தான் சொல்ல வந்திருக்கு சரிட்டு. அதை நிரூபிக்கிறதுக்கு சார்பு கருத்துக்கள் இருக்குதுன்னு உபகருத்துக்கள் அதெல்லாம் என்னது? அதையும் என்ன செய்யணும்? கீழே அடுக்கி என்ன செய்யணும்? ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கொள்ளணும். சரியா? அடுத்து கருத்துக்களை நிரல்பட கோர்த்தல். அப்படின்னா இவ்வாறு குறிப்புருவில் அமைந்த கருத்துக்களை அவற்றின் தொடர்பு பற்றியும் காரண காரிய முறை பற்றியும் நிரல்பட கோர்த்தல் என்ன செய்யணும்? தொடர்பு படுத்தணும். அப்ப நம்ம என்ன இப்போ பாயிண்ட் எழுதிட்டு போயில நம்ம என்ன செய்யலாம்? நம்ம எடுத்த கடைசி பாயிண்ட்ல உள்ளதை கூட நம்ம முன்னு கொண்டு வரலாம். முன்னுக்குள்ளதை இடையில கொண்டு போகலாம். அது பிரச்சனை இல்லை. நம்ம என்ன செய்யணும்? அது கணக்கை நம்ம மொழிண்டைக்கு மாத்தணும். அது எப்படி போத்திட்டு படுத்தாலும் சரி, படுத்துட்டு போத்தினாலும் சரி, தூக்கம் வந்தா சரிங்கிற மாதிரி. அதாவது அந்த உரைப்பகுதியில் சொல்லப்பட்ட விஷயம், நடுவுல சொல்லப்பட்ட விஷயம் நம்ம சுருக்கத்துல வந்து கொண்டு போகலாம். அது பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்த மாதிரியே கொண்டு வரலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன செய்யணும்? கருத்து சிதையக்கூடாது. சரி. அடுத்து சுருக்கம் எழுதல். நிரல்பட கோர்த்த குறிப்புகளை கொண்டு கொடுக்கப்பட்ட பந்தியை பாராது. நம்ம அங்க பந்தியை பார்த்துக்கிட்டு கூடாது. இங்க நம்ம சுருக்கம் எடுத்துட்டு வந்து இது சொல்லிருக்குன்னு அதை பார்த்து சரி அந்த ஏற்கனவே கொடுத்த பந்தியை பார்க்க கூடாது இனி. ஏன்னா சுருக்கி எடுத்துடும் நம்ம. அதை என்ன செய்யணும்? கணக்கா அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யணும்? அதை கோர்க்கணும். சரியா? நிரல்பட கோர்த்த குறிப்புகளை கொண்டு கொடுக்கப்பட்ட பந்தியை பாராது. அந்த கருத்தை திரட்டி சொந்த மொழி நடையில் எழுதணும். நம்ம சொந்த மொழி நடையில் நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். அதுல உள்ள சொற்கள் அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது? கையாள கூடாது. நீங்க பெரும்பாலும் என்ன செய்வீங்க? அதுல உள்ள சொற்கள் தானே கூடுதலா கையாளுங்க. உண்மையா சொல்லுங்க. அதுல உள்ள சொற்கள் தானே கையாளுவீங்க கூடுதலா. அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படித்தானே சொல்லுவீங்க. இல்ல நீங்களா எழுதுவீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அதுல உள்ள சொற்களை தான் கூடுதலா கையாளுங்க. அது பிழை. நம்ம சொந்த மொழி நடைக்கு கொண்டு வரணும். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரியா? ஓகே. அடுத்து வாசிங்க. அடுத்து என்ன செய்யணும்? வாசிங்க. ஒப்பிடல். அப்படின்னா இவ்வாறு சுருக்கம் எழுதப்பட்ட பின்னர் அதனை மூல உரைப்பகுதியுடன் ஒப்பிட்டு பார்த்தல் வேண்டும். இதில் மூல உரைப்பகுதியில் விடுபட்ட கருத்துக்களை சுருக்கத்தில் சேர்த்துக் கொள்வது சாத்தியமாகிறது. அதனால் சுருக்கம் பூரணமாகிறது. ஓகே. அதுதான் விஷயம். இவ்வாறு சுருக்கம் எழுதப்பட்ட பின்னர் அதனை மூல உரைப்பகுதியில் அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். சரியா? ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்க்கணும். இதே மாதிரி அது இருக்காது. ஆனா இது நம்ம மொழியடைக்கு மாத்திருப்போம். கருத்து ஒன்னா தான் இருக்கணும். இதில் மூல உரைப்பகுதியில் விடுபட்ட கருத்துக்களை சுருக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுது. அப்ப அதுல விட்டுருக்கோமா? அதுல சொல்ல அந்த விஷயத்தை நம்ம இதுல விட்டுருக்கோமா அப்படின்னா இதை திரும்ப சேர்க்கணும். சரியா? விளங்குதா? அல்லது அதுல உள்ளது சம்மந்தம் இல்லாம எழுதியிருக்கோமா? அதை நீக்கணும். ஒப்பிட்டு பார்க்கணும். அடுத்து என்னது? வாசிங்க. சொல்ல எண்ணிக்கைகளை கணித்தல். வாசிங்க. பொதுவாக சுருக்கம் மூல உரைப்பகுதியில் 1/3 பங்கு. வாசிங்க. 1/3 பங்காக அமைய வேண்டும் என்பது விதி. பொதுவாக சுருக்கம் மூல உரைப்பகுதியில் 1/3 பங்காக அமைய வேண்டும் என்பது விதி. சரி. அதாவது சொல்லுங்க, உங்களுக்கு 120-130 சொற்கள்கிட்ட இருக்கும். 40-45 சொற்கள் சுருக்கதா இருந்தா. சரியா? சில சந்தர்ப்பங்களில் சொற்தொகை குறிப்பிடப்பட்ட அத்தொகையின் மேற்படாதவாறு சுருக்கம் எழுதுமாறு கேட்கப்படலாம். சரியா? உங்களுக்கு வந்து இதுல இருந்து 40 இருக்கு, 45 தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும்? எழுதணும். அப்ப கூடயும் கூடாது, குறையும் கூடாது. எப்படி? இப்ப 45 சொல்லணும்னா 46, 47 கிட்ட போகலாம். 48 எல்லாம் போக கூடாது. சரி. 45, 43, 44 வரலாம். சரி. 42 அப்படிலாம் போக கூடாது. ரொம்ப ஒரு சொல் 2 சொல் கொஞ்சம் கூடி குறையலாம். அது பிரச்சனை இல்லை. ஓவராவும் குறையவும் கூடாது, ஓவராவும் என்ன செய்யக்கூடாது? கூடக்கூடாது. ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே. அடுத்து சுருக்கம் எழுதும் போது கவனிக்கப்பட வேண்டிய அல்லது தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள். வாசிங்க. சுருக்கம் எழுதப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட உரைப்பகுதியினை பலமுறை வாசித்து அதன் பின்னரான கருத்தினை அல்லது ஒவ்வொரு தலையங்கத்தையும் குறித்துக் கொள்ளல் அவசியம். சுருக்கம் எழுதுவதற்காக கொடுக்கப்பட்ட உரைப்பகுதியினை எழுதல் வேண்டும். ஓகே.
இப்ப சுருக்கம் சுருக்கம் எழுதுவதற்காக எழுதும்போது கொடுக்கப்பட்ட சுருக்கத்திற்கு உரைப்பகுதி கையாளப்படும் உரைநடை தெளிவாகவும் இலக்கண அமைதி உடையதாகவும் அமைதல் வேண்டும். ஓகே. பாருங்க, சுருக்கம் எழுதுவதற்காக கொடுக்கப்பட்ட உரைப்பகுதியினை பலமுறை வாசித்து அதன் பிரதான கருத்தினை அல்லது ஒவ்வொரு தலையங்கங்களை குறித்துக் கொள்ளல் அவசியம். நான் முதல்ல சொன்னேன் அது. சுருக்கத்தினை ஒரே பந்தியில் எழுதல். சுருக்கத்தை ஒரே பந்தியில் எழுதணும். அதை பந்தி பிரிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. பேரே சுருக்கம் தான், அதை நம்ம விரிவா எழுதிக்கிட்டு இருக்க கூடாது. சுருக்கம் எழுதும் போது சுருக்கத்துக்கு கையாளப்படும் உரைநடை தெளிவாகவும் இலக்கண அமைதி உடையதாகவும் அமைய வேண்டும். என்னது? தெளிவா இருக்கணும் அந்த மொழிநடை. சரியா? அதே இலக்கண அமைதினா அது இலக்கணம்னா நல்லா இருக்கணும். எப்படி சொல்றது? இப்போ வந்து அந்த முரணா இருக்கக்கூடாது. அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வருவான்னு ஆண் பால்ல கொடுக்கலுமா இல்ல, அந்த மாதிரி இலக்கண இதெல்லாம் இருக்கக்கூடாது. இலக்கண பிழைகள்லாம் இருக்கக்கூடாது. சரியா? நேர்த்தியா இருக்கும். சுருக்கத்தை வாசிக்கும் போது மூல உரைநடையின் பிரதான விடயங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். விளங்குதா? ஏற்கனவே கொடுத்ததோட அதில் உள்ள பிரதான அம்சங்களை தான் நம்ம இதுல இருக்கணும். ஒரு சொல்ல வந்த விஷயத்தை இப்ப நம்ம என்ன செய்யலாம்? நம்ம மூக்க நேரடியா அப்படி தொடரலாம், கழுத்தோட அப்படி சுத்தியும் தொடரலாம். ஆனா தொடறது மூக்கு தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மூல உரை பகுதியை அப்படி கழுத்தோட சுத்தி தொடர்றது, சுருக்கம் வந்து நேரடியா மூக்கு தொடர்றது. விளங்குதா? அப்படிதான் நம்ம செய்யணும். சரியா? ஓகே. அப்ப பிரதான விடயங்களை தான் நம்ம மெயின் பண்ணணும். விளங்குதா பிள்ளைகள்? இந்த விஷயங்கள் நீங்க என்ன செய்யணும்? அனுசரிக்கணும். பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. தரப்படும் உரைப்பகுதியிலே உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் சுருக்கம் எழுதும் தவிர்க்கப்படும். அதுல உதாரணங்கள் கொடுப்பாங்க, எடுத்துக்காட்டுகள் கொடுப்பாங்க. அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அதுல கருத்தை நம்ம உள்ள சேர்க்கலாம். ஆனா அப்படியே எழுதக்கூடாது. கொடுக்கப்பட்ட உதாரணத்தையோ எடுத்துக்காட்டுகளையோ, சரி, உதாரணம் எடுத்துக்காட்டு எதுக்கு கொடுக்குறாங்க? உதாரணமும் எடுத்துக்காட்டுகளும் எதுக்கு கொடுக்குறாங்க பிள்ளைகள்? ஒரு உரைப்பகுதியில மேலதிகமான விளக்கத்துக்கு. நம்ம அப்ப அந்த விளக்கம் நமக்கு தேவை, நம்ம சுருக்கம் தான் நமக்கு தேவை. அது என்னத்த சொல்ல வராங்க அதுதான் எங்களுக்கு. அதான் நம்ம என்ன செய்யணும்? அதை சுருக்கிதான் நம்ம இது பண்ணணும். அதெல்லாம் நீக்கி விட்டுறணும். விரிவாக விளக்கப்பட்டுள்ள மூலப்பகுதியில் காணப்படும் மூலக்கருத்தினை மாத்திரம் கூறல் வேண்டும். சுருக்கத்தில் கருத்துக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதனால் ஓமானங்கள், வர்ணனைகள் கருத்து தான் முக்கியம். ஓமானம், ஓமயம், வர்ணனை, சிறப்பு, அலங்காரம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஓமானங்கள் எடுத்துக்கொண்ட பொருளை விளக்கி கூறுவதற்கு துணை வரும் அலங்கார வகையில் ஒன்று. ஓமானங்களால் பொருள் விளக்கப்படும் உரைப்பகுதிகளிலே பொருளுக்கே முக்கியத்துவம் உண்டு. அதனால் சுருக்கத்தில் தவிர்க்க. அப்ப அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பொருள் என்னத்தை சொல்ல வராங்களோ அதுதான். இதுல ஓமையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இதுல சேர்க்கக்கூடாது. நம்ம சுருக்க பகுதியில குறிப்பு பொருள் என கொள்ளப்படுவதனால் சுருக்கத்திற்கு குறிப்பு பொருளை கண்டது. அப்ப என்னத்தை சொல்ல வராங்களோ அதுதான். சரியா? என்னத்தை சொல்லப்போ ஒரு ஓமையை நீ இப்ப உதாரணமா சொல்றேன் பாருங்க. இப்படி சொல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு இருக்கு. இது என்னது? ஒரு பழமொழி. அந்த பழமொழி என்னத்தை சொல்ல வருது? பழமொழியா சுருக்கி சொல்லுங்க. நம்ம உங்க மொழிநடைக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. என் மனதில் காணப்படும் விடயங்கள் அல்லது நம் மனதில் நினைக்கக்கூடிய விடயங்கள் நம் முகம் காட்டி கொடுத்து விடும். விளங்குது? அந்த மாதிரி என்ன செய்யும்? அந்த 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 விஷயத்தை உள்ளடக்கணுமே ஒழிய அதை அப்படியே எழுதக்கூடாது. அந்த ஓமையணி என்னத்தை சொல்ல வருதோ அதைத்தான் நம்ம கொண்டு வரணுமே ஒழிய சுருக்கத்துக்குள்ள அந்த ஓமையணி எடுத்துக்காட்டு அப்படியே கொண்டு வரக்கூடாது. சரியா? ஓகே. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். சுருக்கும் போது கூறியது கூறும் பகுதிக்கு விட வேண்டும். சரியா? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்க. சுருக்கம் வந்து நேரடியா சொல்றதுனே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அதை மேல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதே விஷயம் திரும்ப சொல்றோம். சொற்கள் கூடிடும் நமக்கு. சொன்ன விஷயம் திரும்ப சொல்றது சுருக்கம் இல்லையே. ஓகே. மற்றொன்று விரித்தல் பகுதிகளை சுருக்குது. அப்ப மற்றொன்று விரித்தல்னா சொன்ன வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் காட்சிக்க கூடாது. இதுக்குள்ள எழுதக்கூடாது. நேர்கூற்று வாக்கியங்கள் அவசியமாய் அயற்கூற்றாக்கப்பட வேண்டும். நேர்கூற்று வாக்கியங்கள் அவசியமாய் அயற்கூற்று ஆக்கப்பட வேண்டும். நேர்கூற்று அயற்கூற்றுனா சொல்லுங்க. பாரதியார் தான் ஒரு புது கவிஞர் என்று கூறினார். தான் ஒரு நவீன கவிஞர் என்று கூறினார். சரியா? அப்படின்னு வைங்களேன். அப்ப இது வந்து என்னதுன்னு கேட்டா இப்படி இந்த ஒரு வாக்கியத்தை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு வாக்கியம் சொல்றேன் பாருங்க. நான் ஒரு புது கவிஞர், சரியா, என்று பாரதியார் கூறினார். இதான் நேர்கூற்று. அவர் சொன்னதே அப்படியே மேற்கோள் கொடுத்துட்டோம். அதைத்தான் நம்ம இப்ப முதல்ல சொன்ன என்னது? பாரதியார் தன்னை புது கவிஞர் என கூறினார். நம்ம என்னது அதை என்ன செய்யணும்? அயற்கூற்றா மாத்தணும். விளங்குதா? அந்த மாதிரி கூற்று அப்படியே நம்ம சொல்ற மாதிரி சொல்லணும். ஓகே. சுருக்கி எழுதும் போது தனது சொந்த கருத்துக்களை எழுதி தவிர்க்கணும். அதுவும் முக்கியம். நம்மளோட சொந்த கருத்துல அதுல சொந்த கதை சோகதை நீங்க வீட்டுல வந்து எழுதிக்கங்க. அதுல எழுதக்கூடாது. சரியா? அந்த மாதிரி பார்க்கணும். அடுத்து சுருக்கத்தை மதிப்பிடும் போது கவனிக்கப்படும் விடயங்கள். அவங்களோட திருத்தும் போது பேப்பர் திருத்தும் போது என்ன பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா உள்ளடக்கம். தரப்பட்ட பந்திகளில் பிரதான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருத்தல் அவசியமாகும்.
புள்ளி வழங்கும் போது உரிய பந்தியில் விடயங்களை நன்றாக விளங்கி கொண்டிருத்தல், அடிப்படை கருத்துக்களை நீக்கப்படாமல் அவசியமற்ற விடயங்கள் சேர்த்துக் கொள்ளாமை, கூறியது குறையில்லாமை என்பன அவதானிக்கப்படும். விளங்குதா? தரப்பட்ட பந்திகளில் பிரதான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருத்தல் அவசியமாகும். அதான் பிரதான அத சுருக்கம். புள்ளி வழங்கும் போது உரிய பந்தியில் விடயங்கள் நன்றாக விளங்கி கொண்டிருத்தல். அப்ப என்னத்த நம்ம தெளிவா விளங்கியிருக்காரா அப்படின்ட்டு. அடிப்படை கருத்துக்கள் நீக்கப்படாமல், அதுல சொல்லப்பட்ட அடிப்படை கருத்துக்கள் நீக்கிடக்கூடாது. அவசியமற்ற விடயங்களை சேர்க்கவும் கூடாது. சரியா? கூறியது கூறவும் கூடாது. சொன்னதே திரும்ப சொல்லிக்கிட்டு கூடாது. அமைப்பும் கருத்தின் வெளிப்பாடும் ஒரே பந்தியாக சுருக்கம் எழுதப்பட்டிருத்தல் வேண்டும். சுருக்கமாக்கும் போது பந்தி பிரித்தல் பொருத்தமற்றது. ஏற்கனவே பார்த்துட்டோம். சுருக்கத்தில் எதிர்பார்க்கப்படும் சொற்களின் எண்ணிக்கை குறைந்தோ அல்லது கூடியோ இருப்பின் சிறிது குறைந்த புள்ளிகளை பெற முடியும். ரொம்ப என்ன செய்யக்கூடாது, அந்த சொற்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கூடவும் கூடாது, ஓவரா குறையவும் கூடாது. மார்க்ஸ் குறைஞ்சிரும் உங்களுக்கு. எழுத்து நுட்பம், எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது, இலக்கணமில் இருக்கக்கூடாது, நிறுத்தற்குறிகளை அனுசரிச்சிருக்கணும், தெளிவான கையெழுத்து இருக்கணும். ரொம்ப முக்கியம், தெளிவான கையெழுத்து இருக்கணும். விளங்குதா? அதுதான் பிள்ளைகள் இந்த சுருக்கம். விளங்குதா? இந்த விளங்கிச்சாப்ப சுருக்கம்னா ஒரு 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 மைண்ட்குள்ள வந்துச்சா விஷயம், இதுதான் இதெல்லாம் அனுசரிச்சு தான் எழுதணும்னு ஒரு தெளிவு வந்துருச்சு உங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் சார். எக்ஸாம் ஒன்று பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ நான் ஒரு சுருக்கம் உங்களுக்கு தர போறேன். நீங்க என்ன செய்யணும், அதை எழுதுங்க. சரியா? எழுதுங்க. நீங்க இப்போ வந்து டைம் உங்களுக்கு எவ்வளவு நேரம், ஒரு சுருக்கம் எவ்வளவு நேரத்துல எழுதுவீங்க வளமையா? ஒரு சுருக்கம் எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுப்பீங்க? 10 நிமிஷம். 10 ஆ நிமிடம். ஒரு 10-15 நிமிஷம் வைங்களேன். 10-15 நிமிஷத்துக்குள்ள எழுதிடணும். சரியா? ஓகே. இப்போ நான் ஒரு சுருக்கம் தரேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு டைம் தரவா? 15 நிமிஷம் போதுனே. 10 தொடக்கம் 15 நிமிஷத்துக்குள்ள எழுதணும். சரியா? போட்டிக்கு ரெடியா? ஓகே சார். ஓகே. இப்போ ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க.
சரி. ஓகே, விளங்குதா பிள்ளைகள் ஸ்கிரீன் சார். பிள்ளைகள்? ஓகே, இது 50 சொல்ல சுருக்குங்க, பரவாயில்ல. சரியா, உங்களுக்கு முதல் ப்ராக்டிஸ் தானே. சரியா, 50 சொற்களை சுருக்குங்க. சரியா, ஓகே. நான் அது zoom பண்ணிக்கிறேன். விளங்குது தானே ஃபுல்லா? ஓகே, மணி வந்து இப்போ டைம் வந்து 7:10 7:11. சரியா, 15 நிமிஷம் டைம் தரேன், குயிக்காக செய். சரியா, ஓகே. உங்களுக்கு ஒரு 10க்கு ஒரு 6 போடலாம். சரி, நீங்க எழுதுன சுருக்கத்துக்கு ஒரு 10க்கு 6 போடலாம். ஓகே, மற்ற ஆக்கள் வாசிங்க. வாசிங்க, நான் திரும்ப சொல்லுவேன் எப்படின்ட்டு. வாசிங்க யாராவது. ஓகே, டைம்ல நம்ம நேரடியா பார்ப்போம். கொஞ்சம் அப்படியே இருங்க, ஒரு நிமிஷம்.
ஓகே, ஆசிப் எழுதுனீங்களா? ஆசிப், ஓகே, நம்ம வாசிப்போம். பாருங்க, நம் வாழ்க்கையில் 3 கூறுகள் உள்ளன. ஒன்று உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையும் வாழ்க்கை பகுதி, மற்றொன்று உடம்பால் அமையும் பகுதி, இன்னொன்று மனத்தால் அமையும் பகுதி. இது ஒரு வசனம். என்ன சொல்ல வந்திருக்குதுல? வாழ்க்கையில என்னது? சுற்றுப்புறம், அதே போல உடல், மனம் ஆகிய 3 பகுதியில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை சொல்ல வருது. ஓகே. பெரும்பாலானோர் உலகத்தை சுற்றுப்புறத்தை திருத்துவதில் முனைந்திருக்கிறார்கள். உடம்பை திருத்துவதில் சிறு முயற்சி செய்கிறார்கள். மனதை திருத்துவதற்கு முயற்சி செய்வதில்லை. அப்ப இந்த திருத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள 3 விஷயம் இருக்கு. உடல், மனம், சுற்றுப்புறம். நிறைய பேர் எதை திருத்த முயற்சிக்கிறாங்க? உலகத்தை திருத்த முயற்சிக்கிறாங்க. சரியா? உடலையோ மனதையோ திருத்துறதுக்கு முயற்சி செய்யல. சரியா? உடலை சரி ஓரளவு திருத்துறாங்க, மனதை திருத்துறதுக்கு அறவே முயற்சி செய்யலங்கிற விஷயத்த அதுல சொல்ல வருது. கிரகிக்கணும், விஷயத்தை உள்ளுக்கு போடணும். சரியா? இது தலைகீழான நிலை. இது தலைகீழான நிலை. எப்படி என்று பார்ப்போம். இதெல்லாம் தேவையில்ல நமக்கு. எப்படி என்று பார்ப்போம்னா அதுக்கு சுருக்கத்துக்கு வரக்கூடாது. தலைகீழா நிலைன்னா என்னது? என்ன சொல்ல வருது? தலைகீழா நிலைனா எதை திருத்தணுமோ அதை திருத்துறதுக்கு மெனக்கடுறது இல்ல, எதை திருத்த முடியாதோ, திருத்த கஷ்டமோ அதுக்கு முயற்சி செய்யறாங்கிறது அர்த்தம். சரி, அதான் தலைகீழா நிலையெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா அது நேரடியான இல்லை, அது ஒரு சிறப்பு, ஒரு வர்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு தலைகீழான நிலைன்ட்டு. இந்த உலகம் சுற்றுப்புறம் மிக பெரியது, தனி மனிதன் அதில் மிக சிறு கூறு. அப்ப உலகத்தை விட மனிதன் சின்னது அப்படின்னு சொல்ல வருது. ஆகவே ஒருவன் எண்ணி எப்படி உலகத்தை திருத்திரும்? உலகத்தை என்ன செய்யலாது? எண்ணி எப்படி நினைச்ச மாதிரி என்ன செய்யலாது? திருத்தலாம். உலகம் பெருசு, மனிதன் ரொம்ப சிறியவன். சரியா? ஓகே. அடுத்து கவனிங்க. மனிதனுடைய சக்தியை விட காற்று, மழை, வெள்ளம், கடல், எரிமலை முதலிய இயற்கை கூறுகளின் சக்தி மிக பெரியது. புயலோ பூகம்பமோ நிகழும் போது இயற்கையின் முன் மனிதன் எவ்வளவு சிறியவன் என்று எண்ண தோன்றுகிறது. அப்ப என்னது? இது இந்த இயற்கை என்ன சொல்றது, கூறுகள். அதாவது இதெல்லாம் என்னது? காற்று, மழை, வெள்ளம், அனர்த்தங்கள். அனர்த்தங்கள் ஏற்படும் போது இந்த மனிதன் உடைஞ்சு போயிடுறான். அதுல என்ன செய்யறான்? பாதிக்கப்படுறான். அதுக்கு மீறி நிக்க இல்லை அப்படிங்கிற விஷயம் அதுல சொல்லப்படுது. நோய் கிருமிகளை எதிர்த்து மனிதன் எவ்வளவு போராட வேண்டும். நோய். அடுத்து சாதி மத பூசல், அரசியல் கட்சி பூசல், மூட நம்பிக்கை கோளாறுகள். இதெல்லாம் என்னது? மனிதனை தாக்கக்கூடிய விஷயங்கள். இவை போன்ற சமுதாய குறைகள் எவ்வளவோ உள்ளன. அப்ப இதெல்லாம் என்னது? சமுதாய குறைகள். அப்ப இதெல்லாம் தனித்தனியா போட வேண்டிய அவசியம் இல்லை. மூட நம்பிக்கை கோளாறு, சாதி மத பூசல், இதெல்லாம் என்னது? ஒரே சொல், சமுதாய குறை. சரியா? எத்தனை அடுத்து எவ்வளவோ உத்தமர்களின் அறிவுரைகள் எல்லாம் உலகம் விழுங்கி ஏப்பம் விட்டுக் கொண்டிருப்பது போல் உள்ளது. அப்ப என்னது? உத்தமர்கள் என்னது? நிறைய முன்னுக்கு இருந்தவர்கள். சரியா? முயற்சி செய்தார் உலகத்தை திருத்தணும்னு. அப்ப அவங்க சொன்னாங்க இந்த விஷயங்களை கடைபிடிக்கணும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யுது? அதை புறக்கணிச்சிட்டோம். ஏப்பம் வாங்கி என்னது? அதை பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கு, உத்தம அறிவுரைகள் எல்லாம் உலகம் விழுங்கி ஏப்பம் விட்டுக் கொண்டிருப்பது உள்ளது. அப்ப விழுங்கி ஏப்பம் விடுறதுன்னா அது மிகைப்படுத்தல் தானே. அப்ப அதை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது புறக்கணிப்புங்கிற சொல்ல உள்ளுக்கு சேர்க்கணும். சரியா? பலர் உலகத்தை திருத்தும் அரிய செயலை எளியது என்று தவறுதலாக எண்ணி விடுகிறார்கள். அப்ப உலகத்தை திருத்துறது கஷ்டம், ஆனா அது லேசுன்னு நினைக்கிறாங்க. உலகத்தை திருத்த முயலக்கூடாது என்று சொல்லவில்லை. உலகத்தை திருத்த முயலக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா அது எளியது என்று சொல்லவில்லை. அது எளியது ஈஸி நம்ம நினைச்சிடக்கூடாது. அது எளியது என்று தப்பு கணக்கு இட்டு ஏமாறக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அது எளியது திருத்திடலான்னு தப்பு கணக்கு என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. தப்பு கணக்குனா என்னது? தவறுதலா எண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே. இதுதான் பிள்ளைகள் அந்த விஷயத்தை கிரகிச்சு எடுக்கிறதுல. சரியா? அதன் அடிப்படையில பாருங்க, இப்ப நான் எழுதின சுருக்கத்தை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன் பாருங்க. அதை எப்படி நான் எழுதியிருக்கேன் பாருங்க. அந்த சொற்களோட அந்த மொழி நடை எப்படி இருக்கு, அதே போல இலக்கண பிழைகள் இருக்கா, சொற்களோட எண்ணிக்கை எல்லாத்தையும் பாருங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு விளங்கும் எப்படி சுருக்கம் எழுதுறதுன்ட்டு. பாருங்க, ஸ்கிரீன் விளங்குதா? ஓ சார். பாருங்க. உலகம், உடம்பு, மனம் ஆகிய பகுதிகளை கொண்ட எமது வாழ்க்கையில் பாருங்க எப்படி சுருக்கிருக்கேன் பாருங்க. உலகம், உடம்பு, மனம். பாருங்க, பக்கத்து பகுதியில கொண்டு வந்துட்டேன். சரியா? உலகம், உடம்பு, மனம் ஆகிய பகுதிகளை கொண்ட எமது வாழ்க்கையில் உலகத்தை திருத்துவதற்கு காட்டும் முனைப்பை உடம்பையோ மனதையோ திருத்த காட்டுவதில்லை. எப்படி மொழிநடைய பாருங்க. எமது வாழ்க்கையில் உலகத்தை திருத்துவதற்கு காட்டும் முனைப்பை உடம்பையோ மனதையோ திருத்த காட்டுவதில்லை. அப்ப எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? உலகத்தை திருத்தத்துக்கு. உடம்புக்கோ மனதுக்கோ கொடுக்கறது இல்ல. உலகின் மிகச்சிறிய கூறான மனிதனால் இயற்கை கூறுகளால் விளையும் அனர்த்தங்கள், நோய்கள், சமுதாய குறைபாடுகள்.
சரியா பாருங்க, இயற்கை நான் சொல்லிட்டு அதுல எரிமலை அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா, இயற்கை கூறுகளால் விளையும் அனர்த்தங்கள். அப்ப இயற்கை கூறுகள் அதுல அதுல கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சரியா, காற்று, மழை, அதெல்லாம் அதை இயற்கை கூறுகள்னு ஒரே சொல்ல நிப்பாட்டியாச்சு. சரியா, அனர்த்தங்கள்னா அந்த எரிமலை அதெல்லாம் இருந்துச்சு, அது அனர்த்தங்கள். அப்ப இயற்கை கூறு, அதனால தானே அனர்த்தங்கள் ஏற்படும். அப்ப இயற்கை கூறுகளால் விளையும் அனர்த்தங்கள், நோய்கள், சமுதாய குறைபாடுகள், அது சாதி மத பூசல், கட்சி பூசல், அதெல்லாம் சமுதாய குறைகளுக்கு ஒரு சொல்லுக்குள்ள அடக்கியாச்சு என்பவற்றை எல்லாம் மீறி மிகப்பெரிய உலகத்தை திருத்துவது கடினமாகும். சரியா, எல்லாத்தையும் மீறி மிகப்பெரிய உலகத்தை திருத்துவது கடினம். அதான் உலகம் மிகப்பெரியது, மனிதன் ஒரு சிறு கூறு, அதைத்தான் இங்க மாத்திருக்கு. சரி, மிகப்பெரிய உலகத்தை திருத்துவது கடினமாகும். இதற்கு முன் வாழ்ந்த உத்தமர்களின் அறிவுரைகளை கூட யாரும் பொருட்படுத்தாத நிலை, உத்தமர்கள் அறிவுரை யாரும் பொருட்படுத்தாத நிலையில் உலகை திருத்தும் கடினமான பணியை எளிதானதென கூறி செயற்பட முனைந்தால் இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சும். இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சும். சரியா, பாருங்க வசனத்தை பாருங்க எப்படி நீட்டிருக்கேன்னு பாருங்க. முதல் வசனம் எத்தனை சொல்லுன்னு பாருங்க. என்னங்களே, நான் எழுதின முதலாவது வசனம் எத்தனை சொல்? முற்றுப்புள்ளி வச்ச இடத்துல இருந்து பாருங்க. நல்லா பாருங்க எத்தனை சொல். ஒரு வசனம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி எடுக்கிற வைக்கிற இடத்துல முடியும். காட்டுவதில்லைங்கிறத முடிஞ்சு. 16. பாருங்க 16 சொல்ல ஒரு வசனம் எழுதியிருக்கேன். சரி, அடுத்த வசனம் எத்தனை சொல்லணும் பாருங்க. 18. 18 சொல். சரியா, ரெண்டாவது வசனம் 18 சொல். மூணாவது வசனத்தை என்னங்க? 20. பாருங்க முதலாவது பாருங்க, விளங்குதா? அப்ப 52 சொல்லிக்கிட்டே வந்திருக்கு. சரி, 50 52 வரலாம். அப்ப பாருங்க 3 வசனத்துல முடிச்சிட்டேன் விஷயத்த. அப்ப நம்ம என்ன செய்யணும், வசனத்தை ரொம்ப குறுக்கிட்டு போனோம்னா நமக்கு வந்து சொற்கள் எண்ணிக்கை கூட்டிகிட்டு போகும். அதனால நம்ம என்ன செய்யணும், இணைப்பிடை சொற்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், வசனத்தை நீட்டணும். பாருங்க, உலகம், உடம்பு, மனம் ஆகிய பகுதிகளை கொண்ட எமது வாழ்க்கையில் உலகத்தை திருத்துவதில் காட்டும் முனைப்பை உடம்பையோ மனதையோ திருத்த காட்டுவதில்லை. முடிஞ்சு. உலகின் மிக சிறிய கூறான மனிதனால் இயற்கை கூறுகளால் விளையும் அனர்த்தங்கள், நோய்கள், சமுதாய குறைபாடு என்பவற்றையெல்லாம் மீறி மிகப்பெரிய உலகை திருத்துவது கடினமாகும். இதற்கு முன்பு வாழ்ந்த உத்தமரின் அறிவுரைகளிலும் கூட யாரும் பொருட்படுத்தா நிலையில் உலகை திருத்தும் கடினமான பணி எளிதானது என கூறி செயற்பட முனைந்தால் இறுதியில் ஏமாற்றம் மிஞ்சும். இப்ப பாருங்க, நீங்க அந்த உரைப்பகுதியில கொடுத்த விஷயங்கள்ல இதுல ஏதாச்சும் விஷயம் மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. நீங்களே சொல்லுங்க, ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? அதை வாசிச்சுட்டு இதை வாசிக்கல, ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கா? இல்ல, முக்கியமானதெல்லாம் இருக்குது. இல்ல, எல்லாம் இதுல இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப மொழிநடை எப்படி இருக்கு? என்ன அதுல உள்ளது மாதிரியே இருக்கா? எந்த மொழிநடையா இருக்கா? இல்ல, உங்களோட மட்டும் விளங்குதா? அதுதான் பிள்ளை சுருக்கம். நிறைய பேர் என்ன செய்யறது, அந்த எடுத்துக்காட்டுகள், வர்ணனைகள் அதெல்லாம் வெட்டி விட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படி எழுதுறது. அப்படி அது சுருக்கம் இல்ல. ஒரு 3 மார்க் கூட கிடைக்காது உங்களுக்கு. விளங்குதா? அப்ப நிறைய சுருக்கம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் நேரம் வச்சு. இப்ப நீங்க எக்ஸாமுக்கு போகணும், ஒரு 3 சுருக்கம் 4 சுருக்கம் சரி குறைஞ்சது நீங்க என்ன செய்யணும், எழுதி பாருங்க. விளங்குதா பிள்ளை? இப்ப இன்னொரு சுருக்கத்தை நான் இன்னைக்கு போட்டு இந்த பிடிஎஃப் போட்டு விடுறேன். ரெண்டாவது சுருக்கம் இருக்கு, அதை நீங்க என்ன செய்யுங்க, பெண்டிங் செமினார் முடிஞ்சாலும் என்ன செய்யுங்க, அதை எழுதி நீங்க எனக்கு போட்டோ எடுத்து குரூப்ல போடுங்க. சரியா, நான் உங்களுக்கு மார்க்ஸ் போட்டு அனுப்புறேன். சரியா பிள்ளைகள்? இப்ப விளங்குதா அப்ப சுருக்கம் எப்படி எழுதணும்ட்டு? அப்ப உங்களுக்கு அந்த முதல் பேப்பர்ல ஒரு சுருக்கம் இருக்கு, அதையும் எழுதுங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு சுருக்கம் நான் அனுப்புறேன், அதையும் எழுதுங்க. 2 சுருக்கம் நாளைக்கு எனக்கு எழுதி என்ன செய்யுங்க, சொற்கள் எண்ணிக்கையை போட்டு எனக்கு அனுப்புங்க. சரியா? சரி சார். ஓகே, அப்ப அடுத்த பகுதிக்கு போவோமா பிள்ளைகள்? இப்ப சுருக்கம் நம்ம கிளாஸ் மாதிரி செய்யல, அது ரொம்ப நேரம். விஷயம் விளங்கிச்சு தானே? ஓகே, அப்ப அடுத்த பகுதிக்கு போவோமா? ஓகே.
ஓகே. அந்த உரைநடை பகுதி வந்து பெரிய ஒரு கஷ்டம் இல்ல. பிள்ளைகளுக்கு தெரியும் தானே, அது நம்ம ஆண்டஞ்சில இருந்து அதான் செஞ்சுட்டு வரோம். ஒரு பந்தியில பந்திய குடுத்துட்டு கீழ கேள்வி கேட்கலாம். அந்த பந்தியில இருந்து விஷயத்த எழுதுறது உங்களுக்கு கஷ்டமா பிள்ளைகள்? அது கஷ்டமா? அத படிப்பிக்கணுமா? அது தேவையில்லை படிப்பிக்கணுமா சார். பிள்ளைகள்? ஒரு இல்ல சார். அது பெருசா தேவையில்ல. அது என்னதான் படிப்பிச்சாலும் அது ஒரு விஷயம் தான். அதுல ஒரு விஷயத்த கேட்பாங்க. பந்தியம் நல்லா விளங்கிட்டீங்கன்னா, அத விட எழுதிரலாம். அது கேஸ் ஒண்ணும் இல்ல. அத நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு கேட்டா, கடிதம் படிக்க போறோம். அப்ப உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கிருஷ்ணானி டீச்சர் உங்களுக்கு கடிதம் பகுதிய செய்வாங்க. சரியா? கடிதமே எழுதுங்க. சரி, துண்டு பிரசுரம் வரும். ஆனா கடிதம் எழுதுறது ஈஸி. சரியா? ஓகே. ஒரு ஆள் வாசிங்களேன் இத. வாசிங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அக்கரைப்பற்று பிரதேசத்தில் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பழமையான பாலம் உடைந்து விழுந்ததினால் அப்பாலத்தின் ஊடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பல அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். அப்பிரதேச இளைஞர் மன்றத்தின் தலைவர் மு. வேந்தன் என உங்களை கருத்திற்கொண்டு பாலத்தை புனரமைத்து தருமாறு கோரி பின்வரும் விடயங்களை உள்ளடக்கியதாக அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர்களுக்கு 100 சொற்களில் கடிதம் ஒன்று எழுதுக. பொது போக்குவரத்து பாலத்தின் அவசியம், பாலம் உடைந்தமையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், பாலத்தை புனரமைத்தால் ஏற்படும் நன்மை. ஓகே. இதான் கேள்வி. சரியா? ஓகே. இப்ப நான் செய்ய போறோம். அது எப்படி எழுதுறது என்ன மாரிங்கிறத கிருஷ்ணானி டீச்சர் உங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க. சரியா? ஓகே. அனைத்து மாணவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். பிள்ளைகள் நான் பேசுறது கேக்குதா? ஹோம் டீச்சர். ஓகே. பார்ட் 3ல வந்து பெரும்பாலும் மாணவர்கள் அணுகிற பகுதி வந்து கடிதம். அடுத்தது துண்டு பிரசுரம் 2 இருக்கு. சாரி, பார்ட் 2ல கடைசி பகுதி உங்களுக்கு வழங்கப்பட்ட 5வது வினாவாக இருக்கிறது கடிதமும் துண்டு பிரசுரம் அல்லது விளம்பரம் அந்த மாதிரி வரும். அப்ப நம்ம இலகுவா புள்ளி அணுகக்கூடிய பகுதி தான் இந்த கடிதம். துண்டு பிரசுரம் வந்து எழுதலாம். இருந்தாலும் அந்த அமைப்பு அதுகளுக்கு வந்து புள்ளி குறைக்கப்படும். அப்ப இதுல வந்து உங்களுக்கு 15 புள்ளி கடிதத்துக்கு வழங்கப்படுது. அதுல 7 புள்ளி வந்து உள்ளடக்கத்துக்கு. அதாவது நீங்க எழுதுற அந்த விடயத்துக்கு மட்டும் உங்களுக்கு 7 புள்ளி கொடுக்குறாங்க. அது இல்லாம உங்களுடைய மொழி ஆற்றலுக்கு 3 புள்ளி கொடுக்குறாங்க. ஆனா 10 வந்துரும். மிச்சம் 5 வந்து உள்ள அமைப்புக்கு கொடுக்குறாங்க. அமைப்புனா முகவரி, உள் முகவரி, விழிப்பு, டீச்சர் தலைப்பு, நெட்வொர்க் அப்புறம் இஷ்யூ முடிப்புன்னு வருது. இருக்கு தானே. விளங்கல? கேக்குதா? கேக்குது டீச்சர். அப்ப நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஃபைனல் பேப்பர்ல கடிதம் எழுதுனா நல்லா. சரி, அப்ப இந்த கடிதம் வந்து முன்ன உள்ள மாடலை விட இப்ப தற்காலத்துல ஒரே சைடு, அதாவது உங்களுடைய பேப்பர்ல வந்து இடது பக்கம் வந்து ஆரம்பிச்சா முகவரியும் இடது பக்கம் ஆரம்பிக்கணும். அடுத்தது உள் முகவரி இடது பக்கம் வரணும். அடுத்தது தலைப்பு, தலைப்பு இல்ல. அடுத்து வரும் என்னது, விழிப்பு வரும். அடுத்தது தலைப்பு இருக்கும். தலைப்புக்கு கீழ நீங்க விடை உள்ளடக்கத்த ஷேர் பண்ண சொல்லிடுறேன் கொஞ்சம். அப்ப இதுல அப்ப அந்த மாடல் வந்து நான் உங்களோட லெட்டர் ஃபார்மட்ட வச்சு விளங்கப்படுத்துறேன். அந்த வகையில இப்ப நீங்க வழங்கப்படுற தலைப்பு வந்து நல்லா வாசிச்சு கொள்ளணும். முன்ன மாதிரி இல்லை. இப்ப வந்து உங்களுக்கு பரீட்சையில நீங்க செய்திருப்பீங்க. உங்களுக்கு முகவரி வழங்கப்படுது. அப்ப அங்க தந்திருக்க பெயர தவிர வேற எந்த ஒரு பெயரையோ, முகவரியோ நீங்க உள்ளடக்க கூடாது. அப்ப யாரு எழுதணுங்கிற தகவல் குடுத்திருக்காங்க, முகவரி குடுத்திருக்காங்க. அத எழுதணும். யாருக்கு எழுதணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கு. அப்ப யாருக்கு எழுதணுமோ அத மட்டும் அந்த முகவரிய தான் போடணும். உங்களுடைய அட்ரஸையோ, உங்களுக்கு தெரிஞ்ச முகவரியையோ, ஊரையோ போடக்கூடாது. அது அடுத்தது, அங்க ஒரு ஆண்மகன் பெயரோ அல்லது இப்ப யாருக்கு எழுத சொல்லி செயலாளர் ஒருத்தர் ஆண் ஒருத்தருக்கு பேர் சொல்லியிருந்தா, அந்த ஆணுக்கு நீங்க ஐயா அல்லது அம்மணி அப்படிங்கிற விழிப்புல ஆணா இருந்தா நீங்க டைரக்ட்டா ஐயா அப்படின்னு போட்டுறலாம். மதிப்பிற்குரிய ஐயான்னு போட்டுட்டு, அதுக்கு கீழ என்ன தொடர்பா எழுதுறோமோ அந்த தலைப்ப வச்சு நம்ம கடிதத்த கொண்டு போகலாம். சரி, மாடல வச்சு நம்ம பார்ப்போம்.
ஓகே. பாலம் வந்து புனரமைக்கிறது தொடர்பா தான் உங்களுக்கு கடிதம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில பாருங்க, தகவல் குடுத்திருக்காங்க. உங்கள வந்து யாருன்னு நெனச்சுக்கணுமா? மூவேந்தன்னு நெனச்சுக்க சொல்லியிருக்கிறாங்க. அக்கரைப்பற்று சொல்லியிருக்கு. மட்டக்களப்பு ஓகே. அடுத்து திகதி போடுவோம். இந்த ஆர்டர வந்து மாத்தி எழுதுனா உங்களுக்கு ஒரு புள்ளி இல்ல. அப்ப முகவரிக்கு ஒரு புள்ளி, உள்முகவரிக்கு ஒரு புள்ளி, விளிப்புக்கு ஒரு புள்ளி 3, தலைப்புக்கு அடுத்து முடிப்புக்குன்னு சொல்லி 5 புள்ளி தாராங்க. இந்த புள்ளிகள நீங்க விட்டா, மத்த பகுதிகள விட இலகுவான பகுதி. அப்ப இலகுவா நம்ம புள்ளி எடுக்கக்கூடியது. இந்த ஓர்டர மறந்துடக்கூடாது. என்னைக்குமே வந்து பெயர் வரும். பெயருக்கு கீழ உங்களுடைய அந்த சம்மந்தப்பட்ட ஊர் வரணும். அந்த சாதாரணமா ஒரு அக்கரைப்பற்று இருக்குன்னா, அந்த அக்கரைப்பற்று அடுத்தது வர வேண்டியது அக்கரைப்பற்று இருக்கிற அந்த பிரதேச பிரிவோ அல்லது மாவட்டமோ. அப்ப நீங்க மட்டக்களப்புன்னு 2வதா போட்டுட்டு 3வதா அக்கரைப்பற்றுன்னு போட்டாலும் அனுப்பில. அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஊருக்கு அடுத்து தான் அந்த பிரதான இடம் அல்லது பிரதான பிரதேசம், மாவட்டம் வந்து வரணும். அடுத்து கடைசியா திகதி போட்டு நீங்க முகவரிய முடிச்சிடலாம். இந்த ஆர்டர வந்து மறந்துறக்கூடாது. பெயர கீழ எடுத்தா கூட புள்ளி இல்லாம போயிரும். அந்த பெயர அந்த ஆர்டர வச்சுக்கணும். இதே தான் உள் முகவரிக்கு வரும். அப்ப யாருக்கு எழுத சொல்லியிருக்கு? பிரதேச செயலாளருக்கு. சில நேரம் இப்ப அப்ப இதுல இறுதியா செய்த பேப்பர் அதாவது மத்திய மாகாணத்துல உள்ளவங்களுக்கு வந்து மத்திய மாகாண பேப்பர்லயுமே அதுல உள்ள பெயர் வந்து குடுத்திருந்திருக்கிறாங்க. சரியா? அப்ப அந்த யாருக்கு எழுதணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்படி சொல்லியிருந்தா, அப்ப அந்த தலைப்புக்கு பெயர் எழுதணும். அதுக்கு பிறகு அவர் யாருங்கிற பதவி, இப்ப பிரதேச செயலாளருக்கு ஒரு பெயர் வைப்போமே. ஆம், என்னது மதிவாணன் வைத்துக்கொள்வோமே. அப்ப 3ஆம் மதிவாணன், அடுத்தது பிரதேச செயலாளர், அக்கரைப்பற்று, மட்டக்களப்பு. இதே மாதிரி தான். அவர் பெயர் வரணும், அடுத்து அவருடைய பதவி வரணும், அதுக்கு பிறகுதான் அவர் இருக்கிற இடம் அட்ரஸ் வரணும். அப்ப பெயரை கொஞ்சம் கூட மாத்தி போட்டுறக்கூடாது. இப்ப கடைசியா இருக்க அந்த மட்டக்களப்பு மேலேயும் போயிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஊர் வரணும், அதுக்கு பிறகுதான் பிரதான மாவட்டமோ பிரதேச செயலக பிரிவோ அப்படிங்கிறது அந்த ஆர்டர் வரணும். அப்ப முதலாவது பெயருக்கு கீழ பதவி, பதவிக்கு கீழ முகவரிய குடுத்தா சரி. யாருக்கு அப்படிங்கிறத. அப்ப உள்முகவரி போட்டுருவோம். அப்ப பிரதேச செயலாளர் ஆண்மகன் பெயர் குடுத்திருந்தா, ஆணா இருந்தா ஐயான்னு போட்டு எழுதலாம். பெண்ணா இருந்தா அம்மணின்னு போட்டு எழுதலாம். அடுத்தது எழுதின விழிப்பு முடியிற நேரம் கமா போட்டணும் கண்டிப்பா. காட்புள்ளி கண்டிப்பா போடப்படணும். வியப்புக்குறி போடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மதிப்பிற்குரிய ஐயானும் எழுதலாம். மதிப்பிற்குரிய அம்மனினும் போடலாம். அப்படி பெயர் எதுவுமே இல்லாத பட்சத்துல மதிப்பிற்குரிய ஐயா ஸ்லேஸ் அந்த கோடு சரிவு கோடு அம்மணி காட்புள்ளி போட்டுட்டு அடுத்து பாருங்க இதுல எழுத்துப்பிழை ஒண்ணு இருக்குது. பாலம் மத்தல்லானா வரணும். அப்ப பாலம் புனரமைப்பது தொடர்பாக. அப்ப நம்ம கடிதம் என்ன எழுதுறதுக்கு போறோமோ அது தொடர்பா தலைப்பு வைக்கணும். தலைப்பு முடிஞ்ச வரைக்கும் 5 சொற்கள்ல இருக்கிற மாதிரி தலைப்பு வைங்க. சரியா? ஓகே. அடுத்து ஆரம்பிக்க போறோம். நம்ம எடுத்தோம் நம்ம வளமையா எழுதுவோம் எப்படி? வேந்தன் ஆகிய நான் தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு போடுவோம். அது ஓகே சரி. சரியா? அப்ப அது சின்ன ஒரு நம்ம வந்து நமக்கு சரியா எப்படி ஆரம்பிக்க வருதோ அப்படி ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க திருப்பி மதிப்பிற்குரிய ஐயா, வணக்கம், நானாகிய அப்படின்னு திருப்பி மதிப்பிற்குரிய கொண்டு வர தேவையில்லை. மேல மதிப்பிற்குரிய ஐயா எல்லாம் போட்டுட்டோம் தானே. அப்ப பாருங்க நான் ஆரம்பிச்சிருக்கிறது எப்படி? மேற்குறிப்பிட்ட முகவரியில் வசிக்கும் இளைஞர் மன்றத்தின் தலைவர் வேந்தன் ஆகிய நான். கொஞ்சம் வித்தியாசமா சொல்றோம். அப்படி சொல்லலாம். அல்லது நேரடியாவே வேந்தன் ஆகிய நான் தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிடலாம். சரி அப்ப தெரிவிப்பது யாதெனில் எனது பிரதேசத்தில் பிரதான போக்குவரத்துக்கு காணப்படுகின்ற பாலமானது உடைந்து காணப்படுகிறது. இது பழமையான பாலமாக இருந்த போதிலும் பிரதேச மக்களின் தேவைகளுக்காக பல இடங்களுக்கு செல்வதற்கு உதவியாக இருந்தது. கல்வி நடவடிக்கைகளுக்காக அப்பிரதேச பாடசாலை தவிர்ந்த வெளிப்பாடசாலைகளுக்கும் பிரத்யேக வகுப்புகளுக்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் சென்று கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. இப்ப நம்ம சொல்றோம் முதலாவது என்னென்னத்தை எழுதணும் அப்படிங்கிறது உள்ளடக்கம் இப்ப எல்லாம் கொடுத்துடுறாங்க. அப்ப உங்களுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. 3 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. முதலாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து அந்த பிரச்சனையால ஏற்படுற விளைவுகள் எழுதணும். அடுத்து அந்த பிரச்சனையை நம்ம தீர்த்த பிறகு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படிங்கிறத எழுதணும். சரியா? அப்ப அந்த பாயிண்ட்ல என்ன கேட்டிருக்கோ அதை ஒவ்வொரு பந்தியா அமைச்சு நீங்க எழுதிட்டாலே உங்களுக்கு புள்ளி வந்துடும். அப்ப இலகுவா புள்ளி 15 புள்ளிங்கிறது பெரிய விடயம். 80 மார்க்ஸ்ல ஒரு பெரிய ஒரு பகுதியா இது அமையுது. அப்ப புள்ளியை விட்டுறக்கூடாது. நீங்க ரொம்ப கவனமா அணுகணும். சரியா? அடுத்தது உங்களுடைய பரீட்சை பேப்பர், ஃபைனல் பேப்பர் எப்படி இருக்கும்னா, உங்களுடைய சிஆர் பேஜ் இருக்கு இல்லையா? அதுல அந்த ஆரம்பிக்கிற நேரமே முன்னுக்கே பாருங்க சைடுல கோடு அடிச்சிருக்கும். நம்ம நம்பர் எல்லாம் போட்டுட்டு அப்படி இருக்கிற கோடு அடிச்சிருக்கும். அது போல சுத்தி 4 பக்கமுமே கோடு அடிச்சிருக்கும்.
அப்ப சிஆர் பேஜ் மாதிரி இருக்கிற ஏடு என்ன செய்யும், 4 பக்கமும் அந்த கோடு அடிக்கப்பட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட பகுதி குறைவா இருக்கும், பகுதி வந்து சின்னதா இருக்கும். அப்ப நீங்க வந்து சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 1.25 பக்கம். அதாவது உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்ல வந்து கடைசி பேப்பர்ல தரப்போற அந்த பேப்பர்ல வந்து 1.5 பக்கம் அல்லது 1.25 பக்கம் எழுதுனா போதும். 100 சொற்கள் தாண்டியே தான் வரும். தயவு செய்து எண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த டைம்ல நம்ம வேற கட்டுரையோ ஏதோ எழுதிடலாம். அப்ப நீங்க 1.25 பக்கம் எழுதுங்க. அடுத்து சேர் சொல்லியிருப்பாரா இருக்கும். உங்களுடைய ஃபைனல் பேப்பர்ல கட்டுரையும் 2.5 பக்கம் எழுதுனா போதுமானது. சரியா? 2.5 பக்கம், அது 350 சொற்கள் தாராளமாக இருக்கும். அதையுமே அங்க எண்ணி நேரம் நம்ம சொற்களுக்காக எழுதக்கூடாது. சொற்களுக்காக எழுதுவோமா இருந்தா அங்க பாயிண்ட் நமக்கு வராது, குறிப்பு வராது. அப்ப நம்ம வந்து எழுதுற விடயத்த மைண்ட்ல வச்சு அதை எழுதிக்கிட்டு போவோம். சொற்களோட அந்த பகுதிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது கணக்கா செட் ஆயிரும். சரியா? 350னா 370 இருந்தாலும் பிரச்சனை ஆகாது. 345 340 சொற்கள் கட்டுரைக்கு இருந்தாலும் அதுவும் பிரச்சனை ஆகாது. சரியா? அப்ப நீங்க அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. எண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. 1.25 பக்கம் கடிதம் எழுதுனா தாராளம். ஓகே. அடுத்து இப்ப என்ன பிரச்சனை, அந்த பாதையை பத்தி நம்ம சொல்லிட்டோம். அடுத்து சொல்றோம். தற்போது பாலம் உடைந்து காணப்படுவதால் தொழிலின் நிமித்தம் வெளியிடங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் உரிய நேரத்திற்கு சென்று தமது கடமைகளை மேற்கொள்ள தடையாக உள்ளது. என்ன பிரச்சனைன்னு சொல்றோம் இப்ப. கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வோருக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால என்னென்ன பிரச்சனை, அவசர மருத்துவ தேவைகளுக்கு வைத்தியசாலை செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. அப்ப பிரச்சனையே சொல்லிட்டோம். முதலாவது அந்த பாலத்தை பத்தியான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கோம். அது கடைசியா சொல்றோம். தாங்கள் பாலத்தை புனரமைப்பு செய்வதனூடாக மக்களின் தொழில் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். என்ன நன்மை, பாலத்தை நீங்க செய்து தந்தா என்ன நன்மைங்கிறத கடைசியா சொல்ல போறோம். 3 பந்தி அமைத்தீங்கன்னா இலகுவா முடிஞ்சிடும். மாணவர்களுக்கும் உயர்கல்வி கற்போரும் தமது கற்றலை சிறப்பாக மேற்கொள்வார்கள். மருத்துவ ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படாது. மக்களது அன்றாட செயற்பாடுகள் அனைத்தும் முறையாக நடைபெறும். எனவே எனது பிரதேசத்தின் பாலத்தை புனரமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். சரியா? மறக்காம நன்றி போடுங்க. சரியா? அது நடுவுல தான் வரணும். இதுல இருக்க மாதிரி அமைப்புல வரணும். அடுத்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு அதிகாரிக்கு எழுதுற நேரம் அன்பு பரிமாற இயலாது. தந்தைக்கோ உறவுகளுக்கு எழுதும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன், பணி வன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படி சொல்லலாம். ஒரு அதிகாரிக்கு எழுதுற நேரம் பணி வன்புங்கிற அந்த வார்த்தை சேர்க்கிறது கொஞ்சம் தவறு. அப்ப நீங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா ஓகே. அடுத்து முடிப்பு. இப்படிக்கு போட்டுட்டு நீங்க டைரக்டா பேர் எழுதிடலாம். உண்மையுள்ள போடணுங்கிற கட்டாயம் இல்லை. அப்ப போட்டா இப்படிக்கு உண்மையுள்ள, எல்லா இடத்துலயும் பாருங்க கமா வரணும். ஒரே நேருக்கு எழுதப்பட்டிருக்கணும், கமா வரணும். சரியா? இப்படிக்கு உண்மையுள்ள மூவேந்தன் எழுதுறீங்க. இங்கேயும் அதே ஓர்டர் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. மூவேந்தன்கிற பேரு வரணும். அந்த பேரு சைனது நீங்க பண்றதா இருந்தா கூட பேருக்கு முன்னுக்கு தான் வரணும். சரியா? அப்ப பேருக்கு முன்னுக்கே சைனை வச்சுட்டு அடுத்து 2வதா கையொப்பத்தை விட்டுட்டு அடுத்து மூவேந்தன் எழுதி அவர் யாருங்கிற பதவியை தான் கீழே எழுதணும். இங்க வேற ஒரு மூவேந்தன் அட்ரஸ் எல்லாம் இங்க எழுதக்கூடாது, முகவரி எல்லாம். அவர் பதவி மட்டும் தான் போடணும். மூவேந்தன் தலைவர். எந்த தலைவர் அவரு? இளைஞர் மன்றம். அல்லது நீங்க எழுதலாம் இளைஞர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். சரியா? கடிதம் கிளியரா? அல்லது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பார்ப்போம். அடுத்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முகவரி உள்முகவரிக்கு பாருங்க நல்லா கவனமா. எல்லா இடத்துலயும் கமா போட்டிருக்கு. அப்ப மூவேந்தன் கமா போட்டிருக்கோம். காட்புள்ளி, அக்கரைப்பற்று காட்புள்ளி, மட்டக்களப்பு முற்றுப்புள்ளி. அப்ப உங்களுடைய முகவரி முடிகிற நேரம் முற்றுப்புள்ளி வைக்கணும். திகதி முடிகிற நேரமும் முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்து பிரதேச செயலாளர் கமா வந்துருச்சு. அக்கரைப்பற்று கமா, மட்டக்களப்பு இடத்துல முற்றுப்புள்ளி. அப்ப அந்த முகவரி முடிகிற இடத்துல முற்றுப்புள்ளி வரணும். அடுத்து கமா வரணும். நிறுத்தற்குறியீடுகளுக்கும் ஒரு புள்ளி வழங்கப்படுது. கொஞ்சம் கவனமா அதை பார்த்து கொள்ளலாம். ஓகே. சந்தேகம் இருந்தா கேளுங்க பாப்போம் குயிக்கா. ஓகே டீச்சர். சார் டீச்சர் ஓகே. அந்த எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். டீச்சர் சொல்லுங்க. உறவுமுறை கடிதத்துக்கு கீழே லாஸ்ட்டுக்கு பணிவன்புடன் அன்புடன் சேர்க்கவானவங்க தானே. அப்ப பணிவுடன் ஓ. மட்டும் சேர்க்கணுமா? சேர்க்கலாம். தேங்க்யூ. அடுத்து இப்ப தற்காலத்துல அதிகமா வார கடிதம் எப்படி இருக்குன்னா, நீங்க எக்ஸாம்ல எழுதி இருப்பீங்க, அழைப்பு கடிதம்னு உங்களுடைய வருது இல்லையா? அதாவது இந்த கல்லூரிக்கு வந்து குறிப்பிட்ட நபர் என்ன செய்யறணும், வர சொல்லி அழைத்து கடிதம் எழுத சொல்லி சொல்றாங்க.
அப்ப இதே மெத்தட் தான், எதுவுமே மாறாது. மேல வந்து உங்க யாரு எழுத சொல்றா? கல்லூரி மாணவனா உங்க பேரோ யார் குடுத்திருந்தாலோ, அந்த சம்பந்தப்பட்ட மாணவர், மாணவி பெயர போட்டுட்டு, அந்த பாடசாலை பேர் தான் வரணும். பாடசாலை பேர போட்டுட்டு, அதுக்கு கீழ அது எந்த ஊரு மட்டக்களப்பா இருந்தா மட்டக்களப்பு போடுறோம். போட்டுட்டு, அதாவது பெயர், அடுத்தது அந்த பாடசாலை பெயர், அடுத்து அந்த பொதுவான அந்த இடம் மட்டக்களப்பு, கொழும்போ அல்லது நுவரெலியா, கண்டி அப்படி கொமனான அந்த இடத்த போட்டுறோம். அல்லது ஊர் பேர் எதுவும் காரைதீவு அல்லது வேற என்னது அக்கரைப்பற்று அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லியிருந்தாலும் அதை போட்டுட்டு திகதியை போட்டுட்டு அடுத்து யாருக்கு எழுத சொல்லியிருக்கோ அந்த குறிப்பிட்ட நபரிட போட்டுட்டு அவருடைய முகவரி கொடுத்திருப்பாங்க, அதை எழுதுனீங்கன்னா சரி. இதே அமைப்பு தான். தலைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டா கல்லூரியின் விழாவிற்கு அழைப்பது தொடர்பாக அப்படின்னு போட்டுடலாம் கொமனா. சரியா? அல்லது எதுக்கு அவங்க அவங்கள கூப்பிட சொல்றாங்களோ அந்த நூற்றாண்டு விழா தொடர்பாக, நூற்றாண்டு விழாவிற்கு அழைப்பது தொடர்பாக அப்படின்னு தலைப்பு வைங்க. சரியா? அழைப்பு கடிதம் வந்திருந்தால், பெரும்பாலும் போன தடவையும் அழைப்பு கடிதம் தான் வந்திருக்கு. இப்ப இந்த தடவை அழைப்பு கடிதம் வந்தா நீங்க இதே மெத்தட் மாறக்கூடாது. அழைப்புனா பான 4 வரியோட முடிஞ்சிடும். அப்ப கீழே எழுத போறீங்க. அங்க என்னென்ன சொல்லி உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குறாங்க எதை எழுதணும்னு. அப்ப அங்கேயும் பாடசாலை தொடர்பான வரலாறு சொல்லப்பட்டிருந்தா அது வரலாறு தெரிஞ்ச அந்த பாடசாலை சம்பந்த மாதிரி உங்களுடைய பாடசாலையை வச்சு நீங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ண போறீங்க. ரொம்ப யோசிக்க தேவையில்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாடசாலையின் வரலாறா இருந்தா உங்க பாடசாலையை யோசிங்க. உங்களோட ஏதாவது ஊரை பத்தி கேட்டிருந்தா உங்களுடைய ஊரை பத்தி யோசிங்க. அப்படி யோசிச்சு எழுதிருங்க, ஒரு பந்தி வந்துரும். அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அடுத்தது நாங்க நிகழ்ச்சிகள் எதுவும் நீங்க அரேஞ்ச் பண்ணதை பத்தி கதைக்க சொன்னா அதை பத்தி கதைச்சிட்டு அடுத்து முடிப்பு செய்ய சொன்னா முடிப்பு வந்து என்னது முடிப்பு அல்லது கடைசி பந்தியில வந்து சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்துட்டு இவங்களை வந்து இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்பாடாகி உள்ளது எங்களது இளைஞர் மன்றத்தால், அது பாடசாலை மாணவர்களால். ஆகவே இந்நிகழ்விற்கு சிறப்பு அதிதியாக அல்லது விருந்தினராக தங்களை தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வர சொல்ற மாதிரி கடைசி பந்தி முடிச்சிட்டோம்னா சரியா? பெரும்பாலும் அழைப்பு கடிதம் தான் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மெத்தட் சில நேரம் மாறலாம் தானே. அப்ப நீங்க 2க்கும் தயாராக இருக்கணும். ஓகேவா? இந்த பகுதி கிளியரா? நான் துண்டு பிரசுரம் பெரும்பாலும் கொஞ்சம் துண்டு பிரசுரம் நீங்க படிச்சிருப்பீங்க. துண்டு பிரசுரம் வந்து நான் இதுல போட்டு இல்ல. தலைப்பு கவரக்கூடிய மாதிரி இருக்கணும். தற்காலத்துல உள்ள மொழிநடை வழக்குகள் அதிகமா கையாண்டிருக்கணும். அதுவுமே நல்லா கவரக்கூடிய வகையில இருக்கணும். அடுத்து அதுல வர்ணனைகள் அதெல்லாம் தேவையான வகையில பயன்படுத்தலாம். சொற்கட்டு எண்ணிக்கை அப்படிலாம் இருக்கு. அப்ப அது வந்து ஒரு புள்ளிய சில நேரம் குறைச்சிடும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் கடிதம் எழுதுங்க. கடிதம் வந்து எங்கேயாவது உங்களுக்கு 10 புள்ளிய சரி தரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. 15க்கு. ஆனா துண்டு பிரசுரம் வந்து அவங்க அதுல கேட்டிருக்க அந்த மொழியாற்றல், அந்த உள்ளடக்க விடயங்கள் எதுலயாவது குளறுபடிகள் இருந்தா இல்லாம போயிடும். இதுல பாருங்க பாயிண்ட்ஸ் அழகா கொடுத்திருக்கபடியால நீங்க அதை எழுதுவீங்களா இருந்தா நேரடியா உங்களுக்கான 10 புள்ளி 15க்கு அதிகூடிய புள்ளி 13 போடுவாங்க. நல்லா கிளியரா நீங்க எழுதிருங்க. இப்போ புள்ளி எடுக்கக்கூடிய பகுதி. சரி. அப்ப ஓகே, நம்ம இதோட அடுத்த பார்ட் 3 பேப்பருக்கு போவோம். ஓகே ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு கடிதம் தெளிவாயிருச்சா? சார். ஓகே சார். ஓகே ஓகே. அப்ப இதுல எதுவும் டவுட் இல்லையா உங்களுக்கு? அப்ப முழுமையான புள்ளிகள் எடுக்கலாம் தானே? எடுக்கலாம். எடுக்கலாம் சார். ஓகே ஓகே ஓகே. அப்ப நம்ம பார்ட் 3க்கு போவோமா? ஓகே சார். ஓகே, உங்களுக்கு தெரியும் பார்ட் 3 பகுதியை பத்தி. அதுல குறுவினாக்கள் வந்து 10 வரும். ஒவ்வொரு வினாவுக்கும் ஒவ்வொரு புள்ளி. அடுத்தது பார்ட் 3ல கட்டமைப்பு வினா மாதிரி ஸ்ட்ரக்சர் கேள்வி மாதிரி வரும். அதுக்கு வந்து
இரண்டாவது பகுதியா இருக்குது. உரைநடை பகுதியும் செய்யுள் பகுதியும் கலந்து வரும். அதுல ஒரு கேள்விக்கு 2 புள்ளி, அப்ப 4 புள்ளி வீதம் 20 புள்ளி அதுக்கு வழங்கப்படுது. அடுத்தது 3வது கேள்வி 3வது 4வதுன்னு சொல்லி பிரிவு இருக்குது. கட்டமைப்பு வினா. அதுல நம்ம கேட்கப்பட்டது அல்லதுங்கிறது இல்லாம இப்ப குகப்படலம்னா குகப்படலம், சிறுகதைகள் மூத்தமானா அப்ப மூத்தமா, இப்ப இது 2 ஒன்னதான் செய்வோம். அதே போல 4வதுன்னு சொல்லி இருக்கும். அதுல 2 பகுதிகள் இருக்கும். நம்ம எது தெரியுமோ அந்த பகுதியை வந்து இலகுவான பகுதியை தெரிவு செய்வோம். அடுத்தது 5, 6, 7ங்கிற 3 பகுதியில 10 புள்ளிக்கான பகுதிகள் அது கட்டுரை வினான்னு சொல்லுவோம். அந்த கட்டுரை வினாவுல நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு தெரிவு செய்து எழுதுவீங்க. சரி, இப்ப இன்னைக்கு நம்ம முடிந்த வரைக்கும் முடிக்கக்கூடிய பகுதிகளை பார்ப்போம். மிகுதி ஏதாவது சின்ன ஒரு பகுதிகள் இருக்குமா இருந்தா அதை வந்து தொடர்ச்சியா நாளைக்கு ஒரு 1 hour எடுத்து அதை கொஞ்சம் முடிக்கலாம். இன்னைக்கு முடிக்க கிடைக்காட்டி யோசிக்க வேணாம் பிள்ளைகள். நாளைக்கு உங்களுக்கு பாடத்தெரிவு வினாக்களும், அதாவது எந்த பகுதி வரும் அப்படிங்கிறதும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதோட தொடர்ந்து மேலதிக உங்களுக்கு தகவல்களும் வழங்கப்படும். ஓகே, அப்ப தொடர்ந்து போவோம். யானை அணையவர் நன்பொறியி நாயனையர் கேண்மை கிளியி கொள்ளல் வேண்டும். இது எந்த பகுதி சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. எந்த பகுதி படிச்சிருப்பீங்க? என்ன பாடல்? ஓகே, நீதி பாடல்ல நாலடியார் பாடல். ஓகே, அப்ப நீங்க படிச்சிட்டீங்க. பெரும்பாலும் 10 ஆரம்ப பாடமே இதுதான். அப்ப நல்லாவே படிச்சிருப்போம். இதுல எனக்கு சொல்லுங்க, ஒரிகி கெளி என்பதன் பொருள் சொல்லுங்க பாப்போம். சரி. ஓகே. அப்ப ஒரு கெளிங்கிறது சில நேரம் நமக்கு அந்த நேரம் மறந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்னா, நமக்கு வந்து கண்டிப்பா செய்யுள் வந்து இந்த 2 வருட கால பகுதியில படிச்சிருப்போம். அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த செய்யுள்ல அது என்ன பொருளா இருக்குங்கிறத கெஸ் பண்ணிட்டு தான் கீழ உள்ள கேள்விக்கு விட தேடணும். எடுத்தோன ஒரு கேள்விக்கு பொருள் எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லக்கூடாது. அல்லது தெரியாதுன்னு விடவும் கூடாது. அப்ப நாயனையர் நண்பு ஒரியின்னு தான் அங்க பிரிபடும். சரியா? சந்தி பிரிச்சு எழுதும் பொழுது. அப்ப யானை அணையவர்னா யானை போன்றவர்களது நட்பை என்ன செய்ய சொல்லியிருக்கோம்? நம்ம படிச்சிருப்போம் தானே பொருள. என்ன சொல்லியிருக்கோம்? நீக்க சொல்லியிருக்கோம். அப்ப ஒரியினா என்ன? நீக்குதல் அல்லது விளக்குதல். அடுத்தது சொல்றோம். நாயனையர் நாயை போன்றவர்களது கேண்மை நட்பை என்ன செய்யணுமா? கிளியி கொள் வேண்டும். நாய் போன்ற ஒரு நட்பை வந்து நம்ம தழுவிக்க சொல்றாங்க. அப்ப அப்படி நீங்க என்ன செய்யலாம்? செய்யுள வச்சே கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அப்ப நேரடியா நீங்க செய்யுளுக்குள்ளதான் விட ஒளிஞ்சிருக்கு. நீங்க செய்யுள சரியா பார்த்தா பொருளை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இதில் இடம்பெற்ற அணி யாது? சொல்லுங்க, என்ன அணி? உவமை அணி. உவமை அணி. அது போதும். ஏன்னா நாய் போன்றவர்கள் வந்து யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க? யானையை யாருக்கு சொல்லியிருக்காங்க? நாயை யாருக்கு சொல்லியிருக்காங்க? நாயை வந்து கெட்ட நட்புக்கும், நாயை வந்து நல்ல நன்றி மறவாதவங்களுக்கும் நன்றி மறப்பவங்களுக்கும். ஓகே, அப்படி சொல்லலாம். நன்றி உடையவர்களையும் நன்றி மறந்தவர்களையும் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப நாய் போன்றவர்கள் வந்து நன்றி உடையவர்களாகவும், யானை போன்றவர்கள் நன்றி அற்றவர்களாகவும் இங்க சொல்லப்பட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து நாலடியாரை எழுதுனது யாரு? சொல்லப்பட்டிருக்கா? நாவலர். ஒழுங்கா சொல்லுங்க. நாவலரா? எழுதினவர் சொல்லியிருக்காங்களா? தொகுத்து எழுதினவரை பத்தி சொல்லியிருக்காங்களா? தொகுத்து எழுதினவர். அப்ப நாலடியார்ல வந்து எழுதினவர் பெயர் சொல்லப்படல. அப்ப நீங்க ஒவ்வொரு செயல் படிக்கும் பொழுது எழுதினவரை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டே போங்க. அப்ப இத வந்து தொகுத்து எழுதினவர் யாரா இருக்காரு? யாரு? யாரம்மா? இப்ப சொல்லுங்க. தொகுத்து எழுதினவர் யாரு? பதுமனர். சரியா? ஓகே, சரி. அடுத்த பகுதி போவோம். அடுத்து சொல்லுங்க பாப்போம். விலங்கு இயற்கை இலை எனில் யாமெல்லாம் விரும்பு மட்டினில் விண்ணுறல் ஆகுமே. இது எந்த பகுதி? பகுதி சொல்லுங்க. எந்த பகுதி? பாரதியார் சுயசரிதை. இந்த பையன் பாரதியார் சுயசரிதை வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஆழமா பார்த்து கொள்ளுங்க. விலங்கலன் காரணம் சொல்ல வேணாம். அதுல உள்ள பொருள்களை கொஞ்சம் ஞாபகம் வைத்து
கொஞ்சம் நீங்க சொல்லலாம். சரியா? ஓகே. அப்ப விலங்கு இயற்கை இல்லை என்றால் நாம் அனைவரும் விரும்பும் போது விண்ணுறலாகுமே. அழகா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். விலங்கு இயற்கை என்பதை பிரித்து எழுதுக. விலங்கு பிளஸ் இயற்கை. ஓகே. விலங்கு சக அல்லது பிளஸ் இயற்கை. விண்ணுறல் என்பதன் பொருள் சுவர்க்கம். சுவர்க்கம். ஓகே. அடுத்து விண்ணுறலாகுமே. நம்ம என்ன செய்யலாமா? விலங்கினது இயற்கையான குணம் நம்மகிட்ட இல்லாட்டி நம்ம நினைக்கும் போதே சுவர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கிறார். சரியா? ஓகே. அப்ப இதுல விலங்கு இயற்கை என்பதன் பொருள் சொல்லுங்க. விலங்கு குணம். விலங்கு குணம் அல்லது விலங்கினது இயற்கையான குணம். அவ்வளவுதான். ரொம்ப லேசா அதிலேயே விட இருக்கு. விலங்கினது இயற்கையான குணம். ஓகே. அடுத்து போறோம். பாட்பானை பொங்க வேணும் தம்பிரானே, மேலி பருக வேணும் தம்பிரானே. இது எந்த பகுதி? நாட்டார் பாடல். நாட்டார் பாடல்கள். பாடல்ல எந்த பகுதி? ஏற்பாடல். 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 ஓகே. இதுல சொல்லுங்க. தம்பிரான் என விளிக்கப்படுபவர் யார்? சிவபெருமான். சிவபெருமான். ஓகே. சிவபெருமான். அடுத்து மேலி என்பதன் பொருள் செல்வம். செல்வம். ஓகே. அப்ப இந்த பகுதி இலவா பெரும்பாலும் நாட்டார் பாடல் அந்த பகுதி வந்தா செய்திருவீங்க. அடுத்தது கடுமையார் கானகத்து கருணையார் கலியேக கலட்கான் மாயன் நெடுமையான். எந்த பகுதி? புகப்படலம். ஓகே. அடுத்தது கலட்கான் மாயன் என்பது யாரை குறிக்கிறது? பரதன். இப்பதான் சொன்னேன். உங்களுக்கு தெரியலனா அந்த மேல செய்யுளா வாசிங்க. செய்யுளா வாசிங்க. செய்யுள்ல பாருங்க யார சொல்லிருக்குன்னு. பரதன். கோசலை. பரதன். கடுமையார்னா பரதனா? நல்லா பாருங்க. கைகை. ஓகே. நான் பொருளை சொல்றேன் பாருங்க. கடுமையார்னா கடுமையான கானகத்து காட்டிற்கு கருணையார் களி கருணை கடலான கலியேக. சரியா? கருணை கடலான இந்த இடத்துல கொஞ்சம் கொண்டு கூட்டி வரும். கருணை கடலான கலியேக எனது துன்பக்கடலில் ஆழ கலலை வீரக்கல்களை கால்களில் அணிந்த மிகுந்த மாயையுடைய கண்ணன் நெடுமையால் அல்லது மிகுந்த மாயையுடைய திருமால் நெடுமையால் அளந்த உலகத்தை தனது உள்ளத்தால் அளந்தவள் தான் கைகேயி அப்படின்னு அடுத்த வர லைன் வரும். இப்ப சொல்லுங்க யார்? கைகை. திருப்பியும் குழப்புறாங்களே. கைகேயி எப்படி அம்மா வரும்? கலட்கால் மாயன். மாயன் என்பது ஆண்பால். பரதன். நான் விளக்கப்படுத்திட்டேனே. அதாவது கருணை கடலான ராமன் துன்பக்கடலில் ஆளவும் அடுத்து என்ன சொல்லிருக்கு? வீரக்கல்களை கால்களில் அணிந்த மாயன் யாருன்னு கேட்டா திருமால். அப்ப அந்த உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஒரு புராண கதை ஒண்ணு என்ன ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப வீரக்கல்களை கால்களில் அணிந்த திருமால் என்ன செய்தார்னா நீண்ட காலமாக அளந்த இந்த உலகத்தை தனது ஒரே இடத்துல இருந்துகிட்டே கைகேயி என்ன செஞ்சிருவானா உலகத்தை அளந்துருவா அப்படின்னு சொல்லி அவளுடைய துன்ப செயலுக்கு அவளுடைய அந்த கொடூர தன்மைக்கு சொல்லியிருப்பாங்க கம்பன். சரியா? அப்ப இங்க கலட்கால் மாயன் என்பது இப்ப ஃபுல் பாடமெல்லாம் படிப்பிக்க இயலாது தானே. அப்ப நீங்க படிச்சு கடைசி எக்ஸாமுக்கு தயாரா இருக்கக்கூடிய பகுதி. அப்ப கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும். அப்ப கலட்கால் மாயன் என்பது யாரு? திருமால். ஓகே. கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சொற்களுக்கான பொருளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஆர்கலி என்பது எதனை குறிக்கிறது? கடல். கடல். அடுத்து கருணை கடல் அல்லது அப்படி சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்தது தொழில் நுணுக்க வளர்ச்சியின் விளைவாக புது புது சாதனங்கள் இந்த சினிமா மொழியை வளப்படுத்தி வண்ணம் இருக்கின்றன. எந்த பகுதி? எது நல்ல சினிமா. ஓகே. அந்த பகுதி அந்த கட்டுரை எழுதினவர் யாரு? சொல்லுங்க பாப்போம். அந்த பகுதி எழுதினது யாரு? தியேட்டர் பாஸ்கரன்.
தியடோர் பாஸ்கரன். ஓகே. அது நான் இது ஏன் கேட்கிறேன்னா, இந்த மாதிரி கேள்விகள் வருது. அப்போ ஒவ்வொரு கட்டுரை, ஒவ்வொரு சிறுகதைகளும் எழுதினவங்க யாருங்கிறத தனியா சரி சும்மா எழுதி சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கேயாவது உதவலாம். ஓகே. இப்ப சொல்லுங்க. சினிமாவில் பயன்படுத்தப்படும் சாதனங்கள் எவை? கேமரா, கேமரா, ஒளிப்பதிவு நாடா, லென்ஸ், ஒளி எறிதல் இந்த மாதிரியான விடயங்கள் வரும் இந்த இடத்துல. அடுத்தது சினிமா மொழியை பலப்படுத்தியவர்கள் யாவர்? டீச்சர், வுடி ஆலன், வேற மணிக்கவுல். படிச்சிருக்கீங்களா? ஆம், அரவிந்தன். ஓ ஓகே. அப்ப அந்த பெயர்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நம் நாட்டு கலைஞர்கள் யாருங்கிறதும் பிற நாட்டு கலைஞர்கள் யாரு அப்படிங்கிற மாதிரியும் கேள்வியெல்லாம் இருக்கு. அப்ப அதுகளும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். இப்ப வுடி ஆலன், மணிக்கவுல்லாம் நம் நாட்டுல உள்ளவங்க தானே? ஆம், அடூர் கோபாலகிருஷ்ணன், அரவிந்தன், ஓ மணிக்கவுல்லாம் அடூர் பாலகிருஷ்ணன். அடூர் கோபாலகிருஷ்ணனா பாலகிருஷ்ணனா? கோபாலகிருஷ்ணன், அடூர். ஓ சரி. அப்ப அந்த மாதிரி பகுதிகளை கொஞ்சம் பாடமாக்கி கொள்ளுங்க. இந்த பயணம் எது நல்ல சினிமாவும் வரலாம். அப்ப கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அடுத்து சந்திரமதியின் தியாக புத்தி தவ முனிவனின் மதியையும் வாயையும் அடைத்து விட்டது. சந்திரமதியுடன் தொடர்புடைய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப இந்த பகுதி எதுல வரும்? சந்திரமதி தியாக புத்தி இந்த லைன் வந்து எங்க வந்திருக்கு? எந்த பகுதியில வந்திருக்கு? லட்சியமும் சமம். ஓகே. அடுத்தது நீங்க வந்து எந்த நூல் அப்படின்னு இப்ப சில வசனத்தையோ ஒரு பெயரையோ கொடுத்துட்டு எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க எழுதிடக்கூடாது. உங்களுடைய பாட தலைப்பு எழுதிடக்கூடாது. லட்சியமும் சமநோக்கும் அந்த மாதிரி எல்லாம் எழுதிடக்கூடாது. சரியா? குறிப்பிட்ட பகுதி வந்து எந்த நூலோட தொடர்பு பட்டிருக்கு அப்படிங்கறத தான் நீங்க இங்க எழுதணும். சரியா? அப்ப பாடம் வந்து அது உங்களுக்காக தரம் 11க்கு சும்மா போட்டிருக்காங்க. அப்ப நீ அந்த நூலை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் ஒவ்வொரு நூலை. அடுத்த கேள்வியை பாருங்க. சந்திரமதியுடன் தொடர்புடைய நூல் எது? ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திர புராணம். ஓகே. சந்திரமதி யாரு? ஹரிச்சந்திரனின் ஹரிச்சந்திரனின் மனைவி. இப்ப இவங்க 2 பேருக்கும் பிறந்த மகன் பேர் என்ன? லோகிதாசன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இதுக்கு முன்னாடி கேள்வி வந்திருக்கு அந்த மாதிரி. ஆரியா ஃபைனல் வந்தது இல்ல. கேள்விகள் பரீட்சைக்கு அந்த டைம் எக்ஸாமுக்கு வந்திருக்கு. அப்ப சந்திரமதி ஹரிச்சந்திரனுடைய மகன் வந்து லோகிதாசன். சரியா? ஓகே. இப்ப இங்க வந்து ஹரிச்சந்திர புராணம் பார்த்துட்டோம். ஹரிச்சந்திர புராணத்தை எழுதினது யாரு? கேள்வி வரலாம். வீர கவிராயர். வீர கவிராசர். ஓகே. வீர கவிராசர். இப்படி ஒரு கேள்வி எடுக்கும்போது அதுல இருக்கிற சுத்தி வரக்கூடிய பலதரப்பட்ட வினாவையும் பார்த்துட்டோம்னா பெரிய ஒரு மீட்டலா இருக்கும் நமக்கு. அடுத்தது தவமுனிவன் என யாரை குறிப்பிடுகிறார் சொல்லுங்க. குறிப்பிடப்படுபவன் யார்? ஹரிச்சந்திரன். இல்ல. தவமுனிவனின் மதியையும் வாயையும் அடைத்து விட்டது அப்படின்னு இருக்கு. சொல்லுங்க. தவமுனிவன் அந்த பகுதியில யார சொல்லியிருக்காங்க? விஸ்வாமித்ர முனிவர். ஓகே குட். அடுத்து இந்த பக்குல துரத்துகா எந்த பகுதி? மூத்தம்மா. சிறுகதை. அந்த சிறுகதையை எழுதினவர் யாரு? ஓட்டமாவடி அரபாத். ஓகே. கேள்விகள் வந்திருக்கு. அதனால தான் அப்படி கேட்டுட்டு போறேன். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப சொல்லுங்க. இந்த பக்குல துரத்துகா யாரால சொல்லப்பட்டிருக்கு? யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? காசிமால் மூத்தம்மாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்கு குறிப்பிடப்படும் மூட நம்பிக்கை யாது? ஒரு சிரட்டையில அதுல இருக்கு இல்லையா? ஒரு சிரட்டையில நெருப்புத்தணலை நிறைத்து என்னது நெருப்புத்தணலை நிறைத்து அதை வெடிக்க செய்வதன் மூலமாக அல்லது அதில் உள்ள புகை செல்வதனூடாக எனது ஆந்தை அவ்விடத்தில் செல்லும் என்ற ஒரு மூட நம்பிக்கை காணப்படுது. சரியா? அது ஒரு லைன் அல்லது 2 லைன் எழுதுனா போதும். அடுத்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 1 மார்க்ஸ் தானே ஒரு கேள்விக்கு. இங்க கட்டுக்கட்டா எழுதக்கூடாது. கூட போனா 1 லைன் அல்லது 2 லைனோட விடை வந்து முடியப்பட்டுறணும். அப்படி இல்லைன்னா கேட்டதுக்கு மட்டும் 1 வேர்ட் ஆன்சரை கொடுக்கும்.
கூட எழுதிட்டு இருக்காதீங்க, ஒரு புள்ளி. அப்ப நேரம் இங்க மிச்சம் பண்ணணும். ஏன்னா பார்ட் 3 தான் நம்ம வளமையா சொல்லுவோம் நேரம் போதல அப்படின்னு சொல்லி. அப்ப கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இங்கு குறிப்பிடப்படும் மூட நம்பிக்கை ஓகே பார்த்துட்டோம். அடுத்து பார்ப்போம். கோடுகின்ற மொழியவன் பால் என்னை தூது விடுக இனி கொற்ற வேண்டே. இது எந்த பகுதி? எந்த பகுதி? ஓகே, கிருட்டினன் தூது சருக்கம். எழுதினவர் யாரு? அது யாருன்னு தெரியும். ஆ? சொல்லுங்க பாப்போம். யார் எழுதியிருக்கா கிருட்டினன் தூது சருக்கத்தை? கிருட்டினன் தூது சருக்கத்தினுடைய நூல் எதுன்னு சொல்லுங்க முத. மகாபாரதம். இந்த பகுதி வர நூல் எது? மகாபாரதம். ஓகே, மகாபாரதம். அப்ப மகாபாரதத்தை எழுதினவர் யாரு? வில்லிபுத்தூரர். ஓகேவா? உங்களுக்கு தமிழுக்கு எழுதி தந்தவர் யாரு? வேற மகாபாரதத்தை வேற மொழியில எழுதினவங்க எல்லாம் ஃபர்ஸ்டா எழுதினவர்லாம் இருக்காங்க. ஆனா இங்க உங்களுக்கு பாடத்துக்கு கொடுக்க தமிழ்ல அதுல எழுதினவர் வந்து வில்லிபுத்தூரர். சரியா? டீச்சர் வில்லி பாரதம் என்றப்போ விளங்கல? மகாபாரதத்தில் இன்னொரு பேரா வில்லி பாரதம். வில்லி பாரதம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் எழுதினனால அந்த பேரை சொல்லலாம். ஆனா அப்படி ஒரு பெயர் தனியா வந்து வழங்கப்படுறது இல்ல. அடுத்தது ஓகே, இந்த இடத்துல சொல்லுங்க பாப்போம். கோடுகின்ற மொழியவன் பால் என்னை தூது விடுக இனி கொற்ற வேண்டே. கோடுகின்ற மொழியவன் என்பது யாரை குறிக்கிறது? துரியோதனன். துரியோதனன். அடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு கேள்வி வரும், யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா சம்பந்தப்பட்ட ஆளை சொல்லணும். துரியோதனன்னு சொல்லணும். கோடுகின்ற மொழியவன் என்பதன் பொருள் தருக அப்படின்னா என்ன எழுதுறீங்க? பொருள் சொல்லுங்க பாப்போம் அதுக்கு. கோடுகின்ற மொழியவனுக்கு பொருள் என்ன? பொருளா கேட்டிருக்கா, யார குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்கிறத கொஞ்சம் நம்ம கவனமா பார்க்கணும். நீதி தவறும் துரியோதனன். துரியோதனன்னு சொல்லக்கூடாது. துரியோதனன் தான் அங்க ஆள் யாருன்னு சொல்லிக்க, பொருள் தானே. அப்ப நீதி தவறிய சொற்களை மொழியவன், அதாவது சொற்களை பேசுபவன். சரியா? அப்ப நீதி தவறிய சொற்களை பேசுபவன் அப்படி சொல்லலாம். அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. கொற்ற வேண்டே. இதில் கொற்றம் என்பது எதனை குறிக்கிறது எனக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கொற்ற வேண்டே. வெற்றி. வெற்றி. அப்ப வெற்றி பொருந்திய அரசனேங்கிறது தான் பொருள். அப்ப நீங்க இங்க கேட்டிருக்கிறது வந்து போற்றப்படுபவர் யாருன்னு. யாரு? தருமன். ஓகே, தருமன். ஓகே. அடுத்த கேள்வி. களியும் பிழை பொருட்டல்லின் நன்னூலாங் கடலின் உண்டு வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு வன்கவிதை. இப்பாடல பாடியவர் யார்? காலமேக புலவர். காலமேக புலவர். சரி, அப்ப இந்த பாடல் உங்களுக்கு நல்லா தெரியுமா இருக்கும். ஏன்னா தமிழ்ல உள்ள பிழைகள் எல்லாம் நீக்கிறதுக்காக கடல் போன்ற நூல்களை, போன்றங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாதாங்கன்னு. அப்ப கடல் மாதிரியான, அது கடல் ஆகிய நல்ல நூல்களை வந்து கற்று, உண்டுனா அர்த்தம் கற்று, அப்ப நல்ல நூல்களை கற்று அங்க அப்படியே முடியுது. அடுத்து தேன் போன்ற அருவி வழிகின்ற, அல்லது தேன் அருவின்னு சொல்லுவோம். என்ன, அப்ப நீர் வழிந்து ஓடுகின்ற பொதிகை வரைனா மலை, அப்ப பொதிகை மலையை கால் கொண்டு, கால்னா ஆரம்பமாக கொண்டு, வன்கவிதை, வன்கவிதைனா அழகிய கவிதைகளை படைக்கும் புலவர்கள். இங்க வந்து இந்த இடம் வந்து யார சொல்லுதுன்னா புலவர்களை தான் சொல்லுது, காலமேக புலவரை சொல்லல. அதாவது வேற புலவர்களை சொல்லுது. அப்ப பொதிகை மலையை ஆரம்பமாக கொண்டு அங்கிருந்து அழகிய கவிதைகளை படைச்ச அந்த புலவர்கள் மனசுல
இடி முழங்குற வகையிலையும் மின்னல் மின்ற வகையிலையும் மழை பெய்யுற மாதிரி யாரு புறப்படுறா கவிதை எழுதன்னு கேட்டா காளமேக புலவர் புறப்படுறாராம். இப்ப ரொம்ப கவனமா விளங்கிக் கொள்ளணும். இப்ப மேல உள்ள செயல் எல்லாமே புலவர்களுடையது. கடைசி 2 லைன் வந்து காளமேக புலவரை பத்தி. இப்ப காளமேகர் எவ்வாறு புறப்படுகிறார்னு கேள்வி எங்கேயாவது வருமா இருந்தா நீங்க ஃபுல் லைனையும் ஃபுல்லா விளங்கப்படுத்தி விடலாம். சரி, அப்ப இங்க எது சோட்டா தானே எழுதணும், ஒன் வேர்ட் தானே. இப்ப பாடியவர் காளமேக புலவர். இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அணியை இனங்காண்க. நான் என்ன அணின்னு மட்டும் எழுதுனா சரி. என்ன அணி? ஊமை அணியாருக்கு உருவகம். உருவக அணி. உருவாக ஏனா உருவக நன்னூலாங் கடல், நல்ல அது போன்ற நூல்களாகிய நூல்களை கடல். கடல் போன்றங்கிற வார்த்தை பயன்படுத்தாதீங்க. போன்ற வந்தா அது உவமை அணி. கடல் ஆகிய நம்ம பிரிக்கும் போது தேன் அருவி பார்த்திருக்கீங்களா? தேன் அருவின்னு அது வந்து உருவக அணி. தேன் போன்ற அருவி எல்லாம் இல்ல, அது தேன் ஆகிய அருவி. அருவி தான் தேன், தேன் தான் அருவிங்கிற மாதிரி அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் உருவகம். அது மாதிரி அப்படின்னா தான் அது உவமை. சரியா? நல்லா ஞாபகம் சொல்லுங்க, அதை கொஞ்சம் குழம்பிக்க கூடாது. ஓகே, அணிகள்லாம் இப்ப சொல்ற அளவு கொஞ்சம் உங்களுக்கு ஷோர்ட்டா சொல்லி தரதா இருந்தா, இப்ப மதிமுகம்னு இருக்கு, முகமதின்னு இருக்கு. இப்ப மதிமுகம்னா மதி போன்றங்கிற உருவு மறைஞ்சிருக்கு. அப்ப மதி போன்ற முகம் அப்படி வந்தா அது உவமை அணி. மறைஞ்சிருந்தாலும் மதிமுகம்னு வந்தா அது உவமை அணி. முகமதின்னு வந்தா அது உருவகம். ஏன்? அதாவது உறுப்புகளோ அல்லது சொல்லப்பட வேண்டிய விடயங்கள் முன்னுக்கு வந்து இயற்கையா உள்ள விடயங்கள் பின்னுக்கு வருமா இருந்தா அதை வந்து என்ன சொல்லலாம்? உருவக அணின்னு சொல்லலாம். சரியா? இப்ப முகமதினா முகம்ங்கிறது ஒரு உறுப்பு, என்ன அப்ப அது முன்னுக்கு வந்துருச்சு. மதிங்கிறது இயற்கையில உள்ள விஷயம் பின்னுக்கு போயிருச்சு. அப்ப அது முகமதினா அந்த முகம் வந்து நிலவு தான், மாதிரி எல்லாம் இல்ல. அடுத்து ஒரு இலகுவா வேற ஒரு உதாரணம் சொல்லலாம் தான். முத்துப்பல். வேல்விழி. வேல்விழி நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்க ஒரு வார்த்தையா இருக்கும் உங்களுடைய பரீட்சையில அப்படி இப்படிலாம். அப்ப வேல்விழினா வேல் போன்ற விழி. அவள் கண் வந்து வேல் மாதிரி இருக்குமா. அப்ப போன்றங்கிற உருவம் மறைஞ்சிருக்கு. அப்ப வேல்விழிங்கிறது உவமை அணி. சரியா? அதே விழிய முன்னுக்கு தூக்கி போடுங்க. விழி வேல். விழிங்கிறது ஒரு உறுப்பு. உறுப்பு முன்னுக்கு வந்து நான் சொன்னேன் வேல் இயற்கையோ அந்த மாதிரி விடயங்கள் பின்னுக்கு வருது. வேல் பின்னுக்கு வருது. அப்ப விழி வேல்ங்கிறது உருவகம். விழி வந்து வேல் தான். வேல் மாதிரி எல்லாம் இல்ல. சரியா? கொஞ்சம் இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த அணி பயன்பாடுல கொஞ்சம் குழப்பம் வருது நமக்கு. புள்ளிகள் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். சரியா? ஓகே. அப்ப இது தனிப்பாடல்ல காளமேக புலவருடைய பாடல். உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சிலேடை பாடல் இருக்கு அவருடையது. எல்லையும் பாம்பையும் பத்தி சொன்னது இலகுவான பாடல். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்தது என் இதயம் கலன்று அவன் இட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்தது. இது எந்த பகுதி? தற்கால கவிதைகள். ஓகே. தற்கால கவிதைகளை சீறி ஓடாத வருங்கால மனிதநெறி பகுதி. அதை எழுதினவர் யாரு? ஓகே, யார் கவிஞர் எழுதுனது? ஓகே, கவிஞர் கவிஞர் சோலைக்கிளி. ஓகே, சோலைக்கிளி. அடுத்து சொல்லுங்க, இதில் வெளிப்படுத்தப்படும் உணர்வு. கவிஞனுடைய உணர்வு என்னது? அவலநிலை. அவலநிலை. ஆதங்கப்படுறாரு. அவலநிலை இல்ல. அவலநிலைன்னு சொல்ல முடியாது. இங்க வந்து வெளிப்படுத்தப்படுற உணர்வு என்ன? வந்து பாடசாலைகள் எல்லாம் நினைச்சு ஆதங்கப்படுறாரு. இப்படி ஸ்கூல் எல்லாம் இருந்து நிலைமை இப்படி போயிருச்சே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறாரு. சரியா? சரியா? யாரது? மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சரியா? அப்ப என் இதயம் கலண்டு அவன் இட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்ததுங்கிறது அவனுடைய அவனுக்கு வந்து கல்வி அறிவு இல்ல. அவன்கிட்ட அவலநிலை இங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்ப அவன் வந்து போய் இப்படி காதல சொல்ல போறான். இப்படி எல்லாம் அவனுடைய அவலநிலை இருக்கு. அத நினைச்சு கவிஞர் என்னத்த வெளிப்படுத்துறார்த்த பார்க்கணும். அப்ப அங்க சொல்லப்பட்டது வந்து அவனுடைய அவலநிலை தான். ஆனா வெளிப்படுத்தினது என்னது? இதெல்லாம் நினைச்சு அந்த அவலநிலையை நினைச்சு வெளிப்படுத்தப்படுற உணர்வு வந்து ஆதங்கம். ஆதங்க நிலையை வெளிப்படுத்துது. சரியா? ஓகே. அப்ப 20க்கு வந்து பெரும்பாலும் நீங்க 10, 15 புள்ளிகள் அப்படிலாம் அதுக்கு மேல எடுத்துறலாம். ரொம்ப கவனமா ஆ பார்த்து எழுதுங்க. ஏன்னா இதெல்லாம் இலவா புள்ளி எடுக்கக்கூடிய பகுதிகள். அப்ப கவனமா எழுதணும். ஓகே. அடுத்து போறோம் வந்து பகுதி 2வது வினா. இதுல வந்து நீங்க கேட்டதற்கும் விடை எழுதணும். அதிகமான விளக்கம் தேவையில்ல. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா 5, 6, 7 வரி எழுதி அல்லது அரை பக்கம் எழுதி டைம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தேவையில்ல. எது கேட்டிருக்கோ அதுக்கான விடைய மட்டும் இங்க எழுதினா போதும். கூட போனா
4 வரி தாண்ட தேவையில்லை. 4 வரி கடக்கணும்னு தேவையில்லை. அது உள்ளுக்கே உட்பட நம்ம எழுதினா போதுமானது. சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒருவனுக்கு நன்மை தராத விடயங்கள். இந்த கணக்காயர் இல்லாதது வந்து இது நீதிப்பாடல்ல வர ஒரு பகுதி. அப்ப அடுத்து சொல்லுங்க பாப்போம். நன்மை தராத விடயங்கள் எனக்கு குயிக்கா சொல்லுங்க ஒரு ஆள். ஆசிரியர் இல்லாத ஊரும் ஊரில் மூத்தோர் மூத்தோர் இல்லாத மூத்தோரை அவர்களதும் இல்லாத பகிர்ந்துண்ணும் பிரச்சனை பகிர்ந்தொன்றும் தீர்க்கும் நன்மை இல்லாத இல்லாத பெரியோர்களும் பக்கத்தில் இருப்பவரும் ஓகே. இது 3மே நன்மை தராதாம். அப்ப உங்களுக்கு இலவா தெரியும் இந்த பகுதி. அப்ப இதுல பிணக்கருக்கும் மூத்தோருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முரண்பாடுகளை இல்லாமல் செய்யற மூத்தோர் இல்லாத சபை. சரியா? மூத்தோர் இல்லாத சபைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. முரண்பாடுகளை இல்லாம செய்யற மூத்தோர் இல்லாத சபை. அப்ப அடுத்து மூத்தோரிடம் எதிர்பார்க்கப்படும் கடமை யாது? இங்க மூத்தோர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க? பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. ஓகே. அல்லது முரண்பாடுகளை அல்லது பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல். ஓகே, குட். அடுத்து சொல்லுங்க. இந்த நூல் எந்த நூல் வந்து எது? நீதிப்பாடல்ல எந்த நூல் இது? திரிகடுகம். ஓகே. திரிகடுகத்தை எழுதினவர் யாரு? நல்லாதனார். ஓகே. சரியா? அப்படி கேள்வி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது சூழ மாய உலகினில் காணரும் தோற்றம் யாவையும் மானதமாகுமால் ஆளும் நெஞ்சகத்து ஆசை இன்றும் உள்ளதேல் அதனுடை பொருள் நாளை விளைந்திடும் தாவி பல பொருள் நாடுவோர் வீழும் ஓரிடை ஊற்றினுக்கு இடையுற்றினுக்குன்னு வரும். 5 ஓர் விரும்பும் யாவும் பெறார் இவர் தாமன்றே. ஆளு நெஞ்சகத்து ஆசை இன்று உள்ளதே அதனுடை பொருள் நாளை விளைந்திடும். என்ன புலப்படுத்துது இந்த வரி? பாரதியார் சுயசரிதையை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரி பந்தி கொடுத்துட்டு ஏதோ ஒரு கேள்வி வரலாம். கஷ்டம்னு சொல்லி அந்த பகுதியை இலகுவான பகுதியை நம்ம அதை விளங்கி கஷ்டப்பட்டுட்டு ஒதுக்கி வச்சிடறோம். ஆடு போன்று தாவி தாவி பாயக்கூடிய மனசை உள்ளவங்க. நல்லா பாருங்க. ஆளு நெஞ்சகத்து ஆசை நம்ம கேட்டிருக்கதை மட்டும்தான் எழுதணும். புலப்படுத்துறது யாது? இந்த வரிக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்க்கணும். இவ்வரிகளினூடாக இங்க கொடுத்திருக்க 2 வரிகளினூடாக புலப்படுத்துவது யாது? கொஞ்சம் வேகமா பிள்ளைகள் நீங்க மத்த பாடங்களும் படிக்கணும் தானே? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் வேகமா போகலாம். அடிமனதில் உள்ள விருப்பம். ஓகே. ஆளு நெஞ்சகத்துனா ஆழமான, நெஞ்சகம்னா உள்ளம். அப்ப ஆழமாக உள்ளத்தில் நினைக்கும் ஆசைகள் வந்து அல்லது நமது ஆழமா உள்ளத்தில் இருக்கின்ற ஆழ் மனதில் இருக்கின்ற ஆசைகள் வந்து இன்றும் இருக்குமாயின் தொடர்ந்து இருக்குமாயின் அதனுடைய உடைப்பொருள் நன்மையானது நாளை எமக்கு கிடைத்துவிடும் அல்லது அதனுடைய நன்மையாது எம்மை வந்து சேரும் அப்படிங்கிறத அப்படியே எழுதுனா சரி. பொருளா புலப்படுத்துவதுன்னா நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. அங்க கொடுத்திருக்க அந்த வசனத்துக்கான பொருள் எழுதி விட்டீங்கன்னா சரி. புலப்படுத்துதுன்னா அது என்னத்த சொல்லுதுன்னு தான் இங்க கேட்டிருக்காங்க. வேற எதுவும் அந்த வார்த்தைக்கு புதுசா இல்ல. அப்ப அப்படி ஒரு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்ததுன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. அதுல என்ன சொல்லியிருக்கோ அந்த பொருளை அப்படியே எழுதி விட்டீங்கன்னா புள்ளி வந்துரும். இப்ப நான் சொன்னதுக்கு 2 வரியில முடிச்சிருக்கலாம். அப்ப 2 வரி எழுதுனா இதுக்கு 2 புள்ளி கிடைச்சிருக்கும். இங்க போய் 6, 7க்கு நம்ம விளங்கப்படுத்திக்கிட்டு உதாரணம் காட்டிக்கிட்டு இருக்க தேவையில்லை. சரியா? ஒருவன் தாம் விரும்பும் நலன்களை அடைய முடியாமல் போவதற்கான காரணங்கள் யாவை? இங்கதான் நீங்க சொன்னதெல்லாம் வரும். என்னது? கடைசி இருக்க 3 லைன். இதுல 2 லைன் ஏதோ இல்லன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். ஏதோ மிஸ் ஆயிடுச்சோன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இதுல உள்ளதுபடி சொன்னா ஆடு போல தாவி தாவி அந்த லைன் நான் இல்லைன்னு நினைக்கிறேன். தாவி தாவி பல பொருள்களை நாடுவோர். அடுத்து நாடுதல் காரணமா உங்களுக்கு வந்து அடைய முடியாது. அடுத்தது வீழும் ஓர் இடையூற்றிற்கு அஞ்சுவோர். அதாவது துன்பத்தை கண்டு பயப்படுதல். சரியா? அடுத்தது ஒரு 2 லைன் மிஸ் ஆகுது. அதை கொஞ்சம் பாருங்க. தாழ்மை உள்ளம் கொண்டவர்கள். சொல்லுங்க பாப்போம் இந்த லைன். தாழ்வான உள்ளத்தார் தோர்வினர். அப்ப நீங்க ஆடு தாழ்வான உள்ளத்தை கொண்டிருத்தலும் நம்ம நினைச்சதை அடைய முடியாது. ஆடு போல பல பொருள்களை நாடி போனாலும் நம்ம நினைச்சதை அடைய முடியாது. துன்பத்துக்கு பயந்தாலும் நம்ம நினைச்சதை அடைய முடியாது. அப்ப காரணங்கள் யாவைனா இங்க நீங்க எழுதக்கூடாது. பல பொருள் நாடுவோர், துன்பத்திற்கு அஞ்சுவோர் அப்படி எழுதக்கூடாது. கேள்வி என்ன? நலன்களை அடைய முடியாமல் போவதற்கான காரணம். அப்ப நீங்க எழுதணும் தாவுதல்,
பல பொருள்களை நாடுதல், துன்பத்துக்கு பயப்படுதல், அப்படித்தான் எழுதணும். இங்கே துன்பத்துக்கு அல்லது விரும்பா இல்ல கேள்வி மாறி வந்தா விரும்பும் நலன்களை அடைய முடியாதவர்கள் யாவர் அப்படின்னு வந்தா தான் இதுல இருக்க மாதிரியே நாடுவோர், அஞ்சுவோர் அப்படி வரணும். அவ கேள்விக்கு ஏற்ற பதில நம்ம கொடுக்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது மூத்தோன் மற்ற இவை உரைப்ப இளையோன் வெஞ்சின மனத்திலே மூல மூல நாத்தோம் இல் உரை பதற கதுமென உற்று எழுந்து இறைஞ்சி ஞாலம் எல்லாம் பூத்தோனே பூந்த விசில் பூவை புனர் மணிமார்பா புண்மையாவும் தீர்த்தோனே ஊனம் இலான் மானம் இலாது உரைப்பதற்கு என் செய்வது என்றான். இது எந்த பகுதி? ஓகே, கிருட்டினன் தூது சருக்கம். இதுல சொல்லப்பட்டதை உங்களுக்கு பொருளா ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தோட பொருளா சொல்றேன், கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்க. மூத்தோன்னா யாரு? மூத்தவனான தருமன். அப்ப மூத்தவனான தருமன் வந்து மற்ற இவை உரைப்ப, மற்ற இவைனா ஏற்கனவே உள்ள பாடலுடைய தொடர்ச்சியை தான் இங்க சொல்லுவாங்க. அப்ப இத்தகையவற்றை உரைப்ப கூற என்னத்த சொல்றாருன்னு கேட்டா, போரே வேணாம், சமாதானமா நீ போயிட்டு பேசு அப்படின்னு சொல்லி தருமன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு கண்ணன் கிட்ட. இத உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்த வீமனுக்கு கோபம் வந்து, அப்ப அதுதான் சொல்றாரு. அத பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்த யாரு மூத்தவனான தருமன் உரைப்ப கூறியவற்றை இளையவன் யாரு? வீமன். அப்ப இளையவனான வீமன் கேட்டு என்ன செய்யறாரு? வெஞ்சினம் மனத்திலே மூல, வெஞ்சினம் கொடிய கோபம், சரியா, கொடிய கோபம் உள்ளத்திலே மூலனா வளர்ந்து வளர்ந்து நாத்தோம் இல், நாத்தோம்னா நாவில் இருந்து, இல் இருந்து, அப்ப நாவில் இருந்துன்னா வாயில இருந்து அந்த வார்த்தைகள் தானே வரும். அப்ப நாவில் இருந்து உரை பதற, உரைனா வார்த்தை, வார்த்தை பதற கோபம் கூட்டிட்டா நம்மளாலே பேச இயலாது தெளிவா, அப்போ உளருவோம் இல்லையா, அந்த புலம்புற அந்த தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நாவில் இருந்து சொற்கள் பதற கதுமென உற்று எழுந்து, கதும்னா வேகமாக உடன் எழுந்து திடீர்னு எழும்புறாரு. நாக்காளில இருந்து பொறுமை தாங்க முடியாம, அண்ணன் பேசுறதை கேட்டு கேட்டு தாங்க முடியாம கோபம் கூடி எழும்புறத சொல்லியிருக்கு. இதுதான் இவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு. எங்க இருந்து வரணும்? வெஞ்சின மனத்திலே மூல மூல நாத்தோம் இல் உரை பதற கதுமென உற்று எழுந்து. இது வரைக்கும் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். அதையும் சொல்லிட்டா சரி. அடுத்த பிள்ளைகள் ஒரு கேள்வி உங்களுடைய பார்ட் 2ல எல்லாம் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உரை பதற கதுமெனங்கிற வார்த்தை இருக்கு தானே, அந்த கதுமெனங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்கு ஒலிக்குறிப்பு சொல் யாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து. அப்ப இங்க ஒலிக்குறிப்புனா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஒரு சத்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுறதுதான் ஒலிக்குறிப்பு சொல் அல்லது சத்தம் அந்த மாதிரி விடயங்களுக்கு. அப்ப இங்க வந்து கதுமெனங்கிறது வந்து ஒலிக்குறிப்பு சொல். கதும்னா டக்குன்னு எழும்பிட்டாருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டக்குனுங்கிறதுக்கு பொருள் சொல்ல இயலாது. அந்த வேகமா அப்படிங்கிறதுக்காக அந்த டக்குன்னு நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்துறோம். அது மாதிரி செய்யுள்ள கதுமென அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. சரி, அடுத்த பொருள் எழுந்து இறைஞ்சி. இறைஞ்சினா யார வணங்குறாராம்? கண்ணனை வணங்கி சொல்றாரு, புகழ்றாரு. ஞாலமெல்லாம் பூத்தோனே, உலகம் முழுவதும் தோற்றம் பெற்றவனே. அடுத்து சொல்றாரு பூ தவிசில் பூவை புனர் மணிமார்பா. பூனா தாமரை பூவில், தவிசில்னா வீற்றிருக்கும், பூவை புனர்னா பூவைனா இலக்குமி, புனர்னா அமர்ந்திருக்கின்ற. அவர் யாரு எங்க அமர்ந்திருக்காங்களாம்? தாமரை பூவுல இருக்கிற இலக்குமி அமர்ந்திருக்கின்ற மணிமார்பா. அப்ப இலக்குமி வந்து அமர்ந்திருக்கின்ற, மணினா கௌத்துவம்ங்கிற மாலையை சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, நீங்க பொருள் படிச்சிருப்பீங்க. அப்ப இலக்குமி அமர்ந்திருக்கின்ற கௌத்துவம் என்ற மணிமாலையை மார்பானா அணிந்த மார்பினை உடையவனே. ஒரு சின்ன லைன் பெரிய பொருளை தருது. இப்ப பூந்த விசில் பூவை புனர் மணிமார்பானா தாமரை பூவில் வீற்றிருக்கிற இலக்குமி அமர்ந்திருக்கின்ற கவுத்துவம் என்ற மணிமாலையை அணிந்த மார்பினை உடையவனேன்னு பொருள். சரியா, இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். தாமரை மலர்ல இருக்கிற அந்த இலக்குமி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பென்டன் பார்த்திருப்பீங்க தானே, கழுத்துல போடுறது, அதுல பாருங்க ஏதாவது ஒரு சிலை வந்து ஏதோ ஒண்ணு பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி அந்த இலக்குமி வந்து தாமரையில இருக்கிற மாதிரி உள்ள அந்த உருவம் வந்து எதுல பதிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த வட்ட வடிவமான அந்த மாலையில பதிக்கப்பட்டிருக்கு. அந்த மணிங்கிறது தான் அந்த கௌத்துவ மாலை. அந்த மாலைக்குள்ள ஒரு நடுவுல அந்த சிலை வந்து என்ன செஞ்சு பதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாலையை யார் அணிஞ்சிருக்கான்னு கேட்டா, திருமாலுடைய மனைவி தானே யாரு? இலக்குமி. அதனால அந்த மாலையை அணிந்த இதயத்தை கொண்டவன், மார்பை உடையவன் சொல்லி அவங்கள புகழ்றாங்க. அடுத்தது புண்மையாவும் தீர்த்தோனேனா, குற்றங்கள் அனைத்தையும் நீக்குபவனே இப்படின்னு சொல்லி அவரை புகழ்றாரு. யாரு? கோபமா எழுமுன நம்ம வீமன்.
அடுத்து சொல்றாரு ஊனமிலான் மானமிலாது. ஊனமிலான்னா ஊனமில்லாதவன், குற்றமில்லாதவன். யாரு? எந்த ஒரு குறைபாடுமே இல்லாதவன் யாருன்னா தருமன். அப்ப ஊனமிலான், குற்றமில்லாத தருமன். மானமில்லாது, மானமே இல்லாது, மானமின்றி உரைப்பதற்கு, இவ்வாறு உரைப்பதற்கு. எப்படி? முத பாட்டு படிச்சிருந்தா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இப்படி என்ன சொல்லுவாருன்னா முத பாட்டுல போயிட்டு ஊரை கேளு, முத நாட்டுல பகுதியை கேளு, இல்லைன்னு சொன்னா ஊரை கேளு, ஊரை இல்லைன்னு சொன்னா வீடை கேளு, அதுவும் இல்லைன்னு சொன்னா போர் செய்யறதுக்கு அனுமதி கேளுன்னு சொல்லி பிச்சை கேட்கிற மாதிரி கேட்பார். இப்ப இதை கேட்டது யாருக்கு கோபம் வந்துருச்சுன்னு கேட்டா வீமனுக்கு கோபம் வந்துருச்சு. அதுதான் சொல்றாரு, மானமே இல்லாது இப்படி சொல்றதுக்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கண்ணனை நோக்கி கேட்கிறார். சரியா? ஓகே. அப்ப வீமன்ட்டு சினம் பாத்துட்டோமா? விளங்கிருச்சா? பதில் சொல்லுங்க வேகமா. ஆமாம் சார். ஆமாம் டீச்சர். ஓகே. கண்ணனின் சிறப்பு விளங்கிருச்சா? ஆமாம் டீச்சர். ஓகே. செய்யுள் வந்து கொஞ்சம் பெரிய பகுதி, 15 பாடல்கள் இருக்கு. கிருட்டிணன் தூது சருக்கம். இந்த பயணம் வர வாய்ப்பு இருக்கு. ஆகவே கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து செய்யுள் இலகுவா விளங்கும். சரியா? ஆகவே கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரி கண்ணனுடைய சிறப்பு, வீமனுடைய கோபம், தருமனுடைய குண இயல்புகள், இப்படி கொமனான விடயங்களை பார்த்துக்கிட்டாலே நம்ம எக்ஸாம் செய்திடலாம். சரியா? அத படிக்க கஷ்டமானவங்க தயவு செய்து இறுதி பகுதி வந்தாச்சு தானே, விடைகள் தெரிஞ்சா அல்லது நீங்க எழுதிக்கப்பட்டிருந்தா நோட்ஸ் இருந்தா அதுகளை பாடமாக்கி சரி கொள்ளுங்க, மனனம் செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவியாக இருக்கும். இந்த பயணம் வரக்கூடிய பகுதியில ஒண்ணா இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது, இனம் தெரியாத அச்சம் என்னை கவ்விக்கொண்டது. மூத்த வாப்பா குளிர்காய தீ மூட்டினார். வெள்ளை கொக்கு விடவெடுத்தது. சந்தனம் மறைத்து உச்சம் தலையில் பூசினார். அண்ணாவி மாமா வந்து ஓதி பார்த்தார். ஒரு ரூபாய் குட்டியை வெள்ளை துணியில் சுற்றி கட்டி உச்சவடக்கல்லு அவுளியாவுக்கு நேர்ந்து வைத்தார். ஓகே. இக்கூற்று இடம்பெற்ற சந்தர்ப்பம் இது. சொல்லுங்க. உங்களுடைய இரண்டாவது அந்த கேள்வி பகுதியில வந்து முதல் மூணுமே வந்து செய்யுள் வந்து வளர்ந்து கேள்வி 2 இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. கடைசியா இருக்கிற 2 பகுதி 5க்கு தானே வரும். 5ல முத 3 செய்யுள், மிகுதி 2 உரைப்பகுதிகள். உரைப்பகுதினா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பந்தியை கொடுத்துட்டு 2 கேள்வி. ரொம்பவே இலகு, புளிய விட்டுற வேணாம். கொஞ்சம் கவனமா வாசிங்க. விடை உள்ளுக்கு தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். சரியா? நாங்க எடுத்திருக்க இந்த கேள்வினா உங்களுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம்னால வெளியில யோசிக்கலாம். பெரும்பாலும் விடை உள்ளுக்கே இருக்கிற மாதிரி தான், கிரகித்தல் பகுதி மாதிரி தான் இருக்கும். அப்ப புள்ளி அநியாயத்துக்கு 4 புள்ளி தானே, கொஞ்சம் கவனம் செலுத்தி புள்ளியை எடுக்க பார்க்கணும். சொல்லுங்க. ஓகே, நானே சொல்றேன். மூத்தம்மாவுக்கு காய்ச்சல் வந்த பொழுது அதுல பாதிக்கப்பட்ட நேரத்துல தான் இந்த சந்தர்ப்பம். சரியா? அந்த நேரம் தான் என்ன செய்யுது? இனம் தெரியாத கொக்கு அச்சம் என்னை கவ்விக்கொண்டது. சாரி, இனம் தெரியாத அச்சம் என்னை கவ்விக்கொண்டது. மூத்தவா குளிர்காய தீ மூட்டினார்னு இருக்கு. அப்ப அவர் குளிர்காய ஏன் தீ மூட்டுறான்னா, அங்க மூத்தம்மாவுக்கு காய்ச்சல் வந்த பிறகு அவர் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் தான் பாடசாலை விட்டு வந்த யாரு நம்ம காசிம் வந்து பாப்பார். சரியா? அதை தொடர்ச்சியா தான் இந்த பகுதி போய்கிட்டு இருக்கு. சரி, இதுல வர மரபுகள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மரபு ரீதியான பின்பற்றுதல்கள். பிள்ளைகள் கொஞ்சம் வேகமா. ஒரு ரூபாய் மரபு ரீதியான குட்டியை ஒரு வெள்ளை ரூபாய் துணியில் ஒரு ரூபாய் சுற்றி கட்டி. ஓகே, குட். அது அப்படியே எழுதிட்டாலே சரி. நீங்க புதுசாலாம் உருவாக்க தேவையில்லை. பெரும்பாலும் இந்த மாதிரி கூற்று பகுதிகள் வந்தா சந்தர்ப்பம் வந்து நம்மளா தானே எழுதணும், அதை எழுதிடலாம். மற்ற கேள்விகள் வந்தா விட உள்ளுக்கு தானே இருக்கு. நீங்க புதுசா ஒண்ணுமே உருவாக்க தேவையில்ல. அந்த வசனத்தை பார்த்து அப்படியே ஏலாதவங்க, அதாவது உங்களுடைய மொழிநடைய சரியா கையால கடினமா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, அதுல சொல்லிருக்க அதை அப்படியே பார்த்து எழுதினாலே புள்ளி வந்து. சரியா? சந்தனம் மறைத்து உச்சந்தலையில் பூசுதல் அப்படிதான் எழுதணும். கொஞ்சம் அதையும் பார்த்துக்கணும். அண்ணாவி மாமா வந்து ஓதி பார்த்தல். ஒரு ரூபாய் குட்டியை வெள்ளை துணியில் கற்றி வடக்கல்லு அவுளியாவுக்கு நேர்ந்து வைத்தல். இப்படி எழுதுனா அதையே கொஞ்சம் சின்ன ஒரு மாற்றம் செய்து எழுதுனா மொத்த புள்ளிகளும் எடுத்துடலாம். இந்த 5வது பகுதி 5வது கேள்வியை பாருங்க. இப்பக்தி பண்பினை ஏனைய தமிழ் கலைகளிலும் காணலாம். தஞ்சாவூர் பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், இசைக்கலை, பரதநாட்டியம் போன்றவை பக்தியால் இயற்றப் பெற்றவை அல்லது பக்தியால் வளர்ச்சியுற்றவை. பக்தி பிற நாடுகளுக்கும் பரவியது. இந்தோனேசியாவில் இருக்கும் பானத்தரான் கோயில்கள், கம்போடியாவில் இருக்கும் சில அரண்மனைகள், சிற்பங்கள்,
தாய்லாந்தில் கொண்டாடப்படும் திருவெம்பாவை திருநாள் இத்தமிழ் பக்தியின் பயன் என்றே கூற வேண்டும். உலகம் போற்றும் ஆடவல்லாரின் வடிவம் இப்பக்தியின் பயன் என்பதை யார் மறுப்பார்? தமிழர் பண்பாடு பிற நாடுகளுக்கு பரவுவதற்கு பல்லவ சோழர் படை வீரம் மட்டுமல்ல இப்பக்தியும் காரணமாக அமைந்தது. வாசிக்கும் பொழுது கொஞ்சம் அந்த நமக்கு நிறுத்தற்குறியீர்கள் ஏன் போட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் உணர்வுபூர்வமா வாசிக்கிறதுக்காகத்தான். அப்படி கொஞ்சம் ஆழமா வாசிக்கணும். ஏன்னு கேட்டா புள்ளிகள் எடுக்கணும் தானே. சில நேரம் நேரடியா நம்ம வேகமா வாசிச்சுட்டு வினாவுக்கு போயிடுவோம். ஆனா பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குற சின்ன ஒரு வேலை என்னன்னா கேள்வியை வாசிங்க அப்படி சொல்லி. சரியா? கேள்வியை வாசிச்சுட்டு நீங்க பந்திக்கு போனா கேள்வியில கேள்வி வந்து உங்க மைண்ட்ல இருக்கும் தானே. இப்ப நீங்க பந்திய வாசிக்கிற நேரமே அந்த விடை இந்த கேள்வி தானே நம்ம மைண்ட்ல இருக்கு. அப்ப விடையை வந்து அங்கனே ஹைலைட் பண்ணிடுவீங்க. அப்ப அங்கனே நீங்க நோட் பண்ணி கோட் அடிச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அப்ப நீங்க மறுபடியும் பார்த்து எழுதுற வேலை மட்டும்தான் இருக்கு. அப்ப அப்படி செய்யுங்க. கிரகித்தல் வினாவுமே கேள்வியை வாசிச்சுட்டு அப்புறம் பந்திக்கு போனீங்கன்னா இலகுவா கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? ஓகே. அப்ப இங்க சொல்லுங்க, பக்தியால் வளர்ச்சியுற்ற தமிழ் கலைகளுக்கான சான்றுகளாக கூறப்பட்டுள்ளவை யாவை? தமிழ் கலைகளுக்கான சான்றுகள் என்னன்னு? ஓகே. தஞ்சாவூர் பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், இசைக்கலை, பரதநாட்டியம். இது எவ்வளவு எழுதியிருந்தா அங்க உங்களுக்கு 2 புள்ளி வந்திருக்கும். சரியா? இதுல ஏதாவது 2 மட்டும் எழுதியிருந்தா இவ்வளவும் எழுதினா தான் 2 புள்ளி. இதுல 2 மட்டும் எழுதுனா 1 புள்ளி தான் கொடுப்பாங்க. 1 எழுதுனா அரை புள்ளி தான் வரும். சரியா? அப்ப ரொம்ப கவனமா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, எப்படி அதுகளை பார்த்து புள்ளிகளை போற்றணும். புள்ளிகளுக்கு ஏற்ற அந்த விடையை எழுதணும். அடுத்தது, தமிழ்நாட்டு பக்தி பிற நாடுகளிலும் பரவியுள்ளமையை எடுத்து காட்டுக. இந்த இடத்துல எடுத்து காட்டுகன்னு நீங்க போயிட்டு அரை பக்கத்துக்கு உட்கார்ந்து இதை விளங்கப்படுத்துறது இல்லை. சரியா? கேட்டதுக்கு மட்டுமான உதாரணம் தான் கேட்டிருக்கு. அப்ப உதாரணத்தை நேரடியா நீங்க எழுதி விட்டுட்டா போதும். சரியா? அதிகமா எழுத தேவையில்லை. அப்ப என்ன வரும் இதுக்கு? இந்தோனேசியாவில் இருக்கும் பிரம்பானன் பானந்தாரன் கோயில்கள், கம்பூச்சியாவில் இருக்கும் சில அரண்மனைகள், சிற்பங்கள், தாய்லாந்தில் கொண்டாடப்படும் திருவெம்பானை திருநாள். அவ்வளவு. சரியா? ஓகே. அப்ப பிற நாடுகள்ல இப்ப தமிழ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது கேள்வி. அப்ப இந்தோனேசியாவில் இருக்கிற பிரம்பானான் பானத்தரான் கோயிலும் அல்லது கம்பூஜியாவில் இருக்கிற அரண்மனைகள், சிற்பம், தாய்லாந்துல கொண்டாடப்படுற திருவெம்பாவை திருநாள், இதுகளெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். நம்ம சமயம் நம்ம தமிழ் வந்து வேற வேற நாடுகளுக்கும் போயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இது எந்த பகுதி? தமிழர் பண்பாடு. இந்த கட்டுரை ஓகே. தலைப்பு வந்து தமிழர் பண்பாடு. அதை எழுதினவர் யாருன்னு சொல்லியிருக்கா? தமிழர் பண்பாடு எழுதினவங்க யாருன்னு இது சொல்லப்பட்டிருக்கா? எங்கேயும் யார் எழுதுனது சொல்லுங்க அந்த கட்டுரைய. வனப்பிதா தனிநாயகம் அடிகள். ஓகே. வனப்பிதா தனிநாயகம் அடிகள் எழுதியிருக்காரு. அப்ப அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதுல 3 பிரதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன பகுதிகள் சொல்லுங்க பார்ப்போம். பக்தி, பக்தி, உலக கண்ணோட்டம். மனப்பான்மை, கண்ணோட்டம். ஓகே. அப்ப இந்த பகுதியில சொல்லியிருக்கிறது வந்து பக்தி. அதாவது பக்தி, தமிழ் பக்தி எப்படி இருக்கு, எங்கெங்க பரவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்ணோட்டம்ங்கிறது பொதுவா தமிழ் வந்து எப்படியெல்லாம் வளர்ச்சியுற்று இருக்கு அப்படிங்கிறத கண்ணோட்டம்ன்றது சும்மா பாக்குறது. எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி அதை கண்ணோட்டமா பாக்குறதுக்கு தொடர்பா கொஞ்சம் பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணங்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய உதாரணங்கள் இருக்கு இல்லையா? கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து உலக மனப்பான்மைங்கிறது தமிழ் வந்து உலக ரீதியா எவ்வாறான ஒரு அமைப்பா எப்படி ஒரு பறந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உதாரணமா உலகத்துல உள்ளவங்க எல்லாருமே நமது சொந்தக்காரவங்க தான், உறவினர்கள். அடுத்தது யாரும் என்னது ஒரு பாடல் இருக்குதானே, யாதும் ஊரே யாவரும் கேளி இருக்கு. அப்ப எல்லாம் எமது உறவினர், எல்லாம் எமது ஊர், கேளின்னா உறவினர்கள், எல்லாம் எமது உறவினர்கள் அப்படிங்கறது சொல்லியிருக்கு. அடுத்தது நிறைய புறநானூறு பாடல்கள்லாம் இருக்கு. உண்டாளம்மை உலகம் அப்படிங்கிற பாடல்லாம் இருக்கு. எல்லாமே அனைவரும் நமது சொந்தம் தான் அப்படிங்கிறத உலக ரீதியா அப்படி நிரூபிக்கிறாங்க. சரியா? ஒரு இலகுவான பாடம் தான். கொஞ்சம் மைண்ட் எடுத்து கொஞ்சம் வாசிக்கணும். கஷ்டமான பகுதி மாதிரி இருக்கனால ஒதுக்கிடுறோம். கொஞ்சம் ஆழமா டைம் ஒதுக்கி வாசிச்சா
என்ன சொல்லி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அந்த அளவு ஃபுல் கட்டுரையெல்லாம் படிப்பிக்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இல்ல தானே? அதனால கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. பாயிண்டா சரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. அல்லது உங்களுடைய கட்டுரைய வாசிக்கிற நேரம் பிரதான வார்த்தைகள், பிரதான சொற்கள் இருக்குமா இருந்தா, அத கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, திருப்பி பார்க்கறதுக்கு லேசா இருக்கும். ஓகே பிள்ளைகள், நம்ம 8:45 ஆகுது. இதோட இந்த பகுதிகள முடிப்போம். நாளைக்கு ஒரு 1 ஹவர் மட்டும் போதுமானது. பார்ட் 3ல வரக்கூடிய அந்த பெரிய கட்டமைப்பு வினாக்களுக்கு எப்படி விடை எழுதணுங்கிற டெக்னிக்கோட இந்த கேள்விகளுக்கானது ஒரு ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்து செமினார முடிக்கலாம். நாளைக்கு ஒரு 1 ஹவர் வரலாம் தானே பிள்ளைகள்? பரவாயில்லையா? லீவ் நாள் தானே? ஓகே டீச்சர் வரலாம். ஓகே. அப்ப நம்ம இதோட முடிப்போம். தொடர்ந்து நாளைக்கு கொஞ்சம் உங்களுக்கான எக்ஸாம்க்கான சிறிய நுட்பங்களோட நான் சந்திக்கிறேன். ஓகே. நன்றி. வணக்கம். தேங்க்யூ. பாய் டீச்சர். தேங்க்யூ டீச்சர். ஓகே. தேங்க்யூ.